முகல் எம்பையர் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நிறைய கிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான கிங்ஸ் வந்து இந்த எம்பையரில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த விஜயநகர் கிங்டமும் பாமனி கிங்டம் மாதிரி வந்து இந்த எம்பையர் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டபிள் கிங்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம இப்போ விஜயநகர் கிங்டம் எடுத்துனா அதில் 4 டிஃப்ரெண்ட் டைனாஸ்டி இருக்கும். அதில் ஒரு கிங்டம் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸாக இருப்பாங்க. இதே வந்து பாமனி கிங்டம் எடுத்துனா டோட்டலாகவே ஒரு 2 கிங்கை பற்றி படிச்சிட்டாலே போதும், அந்த கிங்டம் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். ஆனால் முகல் எம்பையரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங்ஸ் வந்து 6 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரூல் வந்து பார்த்தா 300 இயர்ஸ்க்கு வந்து ரூல் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் ஆர்கிடெக்சர்லையும் சரி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லையும் சரி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தா ஒரு 4-5 பார்ட் வரைக்கும் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். விஜயநகர் பாமனி அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 200 வருஷம் தான் அவங்களோட ஆட்சி இருந்துச்சு. ஸோ அந்த அவங்களோட டைம் எண்ட் ஆனதுக்கு அப்புறமே கரெக்டாக கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தா 14, 15, 16 சென்ச்சுரியில் வந்து பார்த்தா அவங்க அந்த 2 டைனாஸ்டியுமே வந்து ரூல் பண்ணியிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தா எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 16th சென்ச்சுரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது 1526 பார்த்தா இவங்களோட எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். மங்கோல்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தா தனியாக பிரிஞ்சு அதுலேருந்து வந்து பார்த்தா இவங்களோட ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அலெக்சாண்டர் காலகட்டத்தில் இருந்தே இந்தியாவுக்கு இன்வேஷன்றது பல டைம் வந்து பார்த்தா நடந்துருச்சு. வெஸ்ட் சைடில் இருந்தும் நார்த் வெஸ்ட் சைடில் இருந்தும் இந்தியா வந்து அதாவது செவரல் டைம்ஸ் வந்து பார்த்தா இன்வேஷன் பண்ணியாச்சு. பல சென்ச்சுரிஸ்க்கு வந்து பார்த்தா இன்வேஷன்றது இந்தியாவில் நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் நார்த் இந்தியாவில் ஃபாரின் ரூலர்ஸ் வந்து பார்த்தா நிறைய பார்ட்ஸ் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இண்டோ கிரீக்ஸு, சாக்காஸ், குஷானாஸ், ஆப்கன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தா நார்த் இந்தியாவை ஸோ மெனி டைம்ஸ் வந்து பார்த்தா இன்வேஷன் பண்ணியும் அதுக்கப்புறம் வந்து பல பார்ட்ஸ் வந்து ரூலும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முகல்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த முகல்ஸ்ன்றவங்க யாருன்னு பார்த்தா மங்கோல்ஸ் கிட்ட இருந்து ஒரு தனியாக பிரிஞ்சு வந்த ஒரு குரூப் தான் வந்து பார்த்தா இந்த முகல்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தா இந்தியாவில் ஒரு 300 வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஆட்சியை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது 3 சென்ச்சுரிஸ்க்கு இவங்களோட ரூல் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1526 இருந்து 1857 வரைக்குமே, அதாவது இந்த பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு ஆட்சி போகிற வரைக்குமே வந்து பார்த்தா இவங்களோட ரூல் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இவங்களை வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தா இவங்க வந்து ஒரு ஃபாரின் ரூலராக வந்து இந்தியன்ஸால் பார்க்க முடியல, ஒரு இந்தியன் டைனாஸ்டியாக தான் வந்து நம்மளோட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்கிடெக்சர்லையும் சரி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லையும் சரி முகல்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தா இப்போ இருக்க இந்தியாவிலேயும் வந்து பார்த்தா அதிக இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்களோட ஃபாரின் இன்வேஷன் சொல்லிட்டு பார்க்க முடியல, ஃபாரின் ரூலர்ஸ்னு சொல்லி பார்க்க முடியல, ஒரு இந்தியன் டைனாஸ்டியாக தான் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த முகல் எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பாபர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தா இந்த முகல் எம்பையரை ஃபவுண்ட் பண்ணார். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா 1526 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த 1526 என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வரதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் இந்தியாவை யாரோட ஆட்சியில் இருந்துச்சுன்னு பார்த்தா டெல்லி சுல்தானேட்ஸ் தான் வந்து பார்த்தா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டெல்லி சுல்தானேட்ஸில் வந்து பார்த்தா நிறையா டைனாஸ்டிஸ் இருக்குது. அந்த டைனாஸ்டியில் லாஸ்ட்டாக ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தா லோடி டைனாஸ்டி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த லோடியில் பர்டிகுலர் சொல்ல போனால் இப்ராஹிம் லோடி தான் வந்து பார்த்தா ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து சண்டை வருது. அது பேர் தான் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் பானிபட் சொல்கிறது. ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது 3 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா 1526. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது குரூப் 1 கொஸ்டின், குரூப் 1 மட்டும் கிடையாது, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்த பேட்டில்ன்றது ரொம்பவே முக்கியம் தான். ஸோ யாருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எந்த இயரில் நடந்துச்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான், யார் ஜெயிச்சான்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 நடந்த பேட்டில் என்ன ஆகிருக்குன்னா பாபர்ன்றது ஜெயிச்சிருப்பாரு. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா முகல் எம்பையர்ன்றது ஒரு புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு எங்களோட ஆட்சி வந்து இருந்திருக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1526 1857 வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இருக்குது இந்த 1857 சொல்கிறாங்கன்னா 1857 தான் அந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னாக்கா பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து பார்த்தா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி போயிடும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே இருந்த மன்னர் ஆட்சி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒழிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போகிறதுனால இந்த எம்பையரோட ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா முடிஞ்சிருக்கும் அதோட. ஸோ முக்கியமாக வந்து இந்த முகல்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 6 மேஜர் ரூலர்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தே ஆகணும். யாருன்னு பார்த்தா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் அண்ட் அவுரங்கசீப். ஸோ இவங்களை 6 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா கிரேட் முகல்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எம்பையர் வந்து பார்த்தா கடைசியாக எப்போ டிசன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அக்பர் வந்து அவுரங்கசீப் வந்து பார்த்தா இறந்துருப்பார். ஸோ இந்த அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தா லாஸ்ட் கிரேட்டஸ்ட் முகல்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இந்த அவுரங்கசீப்போட ரூலுமே இருந்திருக்கும். ஸோ இந்த அவுரங்கசீப் வந்து எப்போ இறக்குறாரோ அதுலேருந்து வந்து பார்த்தா இந்த எம்பையர் வந்து டோட்டலாக வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவர் வந்து 1707 வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 150 வருஷத்துக்கு இவங்களோட ரூல் போகுது. கடைசியாக வந்து 1857 பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து பார்த்தா இந்த ஃபுல் பவரும் வந்து பாஸ் ஆகிடுது. அதோட வந்து பார்த்தா இந்த முகல் டைனாஸ்டி வந்து எண்ட் ஆகிடுது.
இந்த எம்பையர் வந்து எந்த லெவலுக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸ்டெண்ட் எடுத்து பார்த்தா வெஸ்டர்ன் சைடில் ஆப்கானிஸ்தானில் ஸ்டார்ட் ஆகி ஈஸ்டர்ன் சைடில் பெங்கால் வரைக்கும் வந்து பார்த்தா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸோ நார்த் டு சவுத் எடுத்து பார்த்தோம்னா நார்த்தன் சைடில் காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி சதர்ன் சைடில் தமிழ்நாடு வரைக்கும் வந்து பார்த்தா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. அக்பரோட ஒரு கான்குவர் பண்ண மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதே புக்கில். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். இந்த மேப்பை பார்த்தா கிளியராக தெரியும் அவங்களோட எம்பையர் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆப்கானிஸ்தானில் ஸ்டார்ட் ஆகி ஈஸ்ட் சைடில் பெங்கால் வரைக்கும் வந்து பார்த்தா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. நார்த்தன் சைடில் காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தா தமிழ் கிங்டம் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இருந்த தமிழ் கிங்டம் வந்து பார்த்தா இந்த ரீஜன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு வேஸ்டான ஒரு டெரிட்டரி தான் வந்து பார்த்தா முகல் எம்பையர் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. முகல்ஸோட டெரிட்டரி ரொம்பவே வேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிஃபார்ம்டாக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நார்த்தன் சைடில் ஒரு மாதிரியும் சதர்ன் சைடில் ஒரு மாதிரியும் இல்லாமல் அவங்க டெரிட்டரியில் எந்த சைடு எடுத்துகிட்டு பார்த்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரே மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ முகல் கிங்டம்லேயே வந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கிங் யாருன்னு பார்த்தா அக்பரை சொல்லலாம். ஸோ ஏன் வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிங்னு சொல்கிறோம் பார்த்தா ஸோ செக்குலரிஸ்டிக் வியூ தான் வந்து இவர் தனித்துவமாக வந்து காட்டும். நம்ம முகல்ஸ்ன்னு சொல்கிறாரு அவங்களோட ரிலிஜன் எது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தா முஸ்லீமை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ முஸ்லீம் டெரிட்டரியில் மற்ற ரிலிஜன்ஸ்க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கிங்கை யாருன்னு கேட்டால் அக்பர் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் யுனைட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணுறதுனால அவர் என்ன ஆகும்னு நினச்சாருன்னா அவரோட டெரிட்டரியில் இருக்க எல்லா மக்களுமே வந்து பார்த்தா ஒரே நாட்டை சார்ந்தவங்கன்ற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத ரொம்பவே பிலீவ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிருப்பாருன்னா பல விதமான ரிலீஜன்ஸை பற்றின நாலேஜ் ஒரு கெயின் பண்ணார். எதெல்லாம் வந்து அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சோ அதே வந்து கோடிஃபை பண்ணி தனியாக ஒரு ரிலீஜனாகவே வந்து பார்த்தா ப்ராசஸ் பண்ண வந்து ஆரம்பித்தார். ஒரு கிங்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அந்த கிங்டம்குள்ளே எல்லா மக்களுமே வந்து ஒரே ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்வேஷன்றது பல டைப்பில் நடந்திருக்கு. ஸோ முஸ்லீம் கிங்டம்ஸும் வந்து பார்த்தா இன்வைட் பண்ணியிருக்கு. நடுவில் வந்து பார்த்தா நம்மளோட ஹிந்து கிங்டம்ஸும் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டின்றது உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிங் வந்து பார்த்தா எந்த ரிலீஜனை பேசிக்காக ஃபாலோ பண்ணுறாரோ ஸோ அதே ரூலை மட்டும் தான் வந்து பார்த்தா மக்களுக்கும் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து பார்த்தா அவரோட ரூல்ன்றது எப்பயுமே இருக்கும். ஸோ இதில் ரொம்பவே வேறுபட்ட ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அக்பரை சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டின்றது அவங்களோட மக்களுக்கு தேவைன்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்திருப்பாரு. ஜோதா அக்பர் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ராஜ்புட்ல இருந்து ஒரு உமனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிந்து விஷயத்துக்கு எப்படிலாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாருன்றது அந்த மூவியை கிளியராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமே வந்து பார்த்தா அங்கே இருந்த முஸ்லீம்ஸ்க்கு இதில் வந்து மாற்று கருத்து வந்து நிறையாவே இருந்திருக்கும். அதையும் வந்து பார்த்தா கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு எல்லாமே. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் முகல் கிங்டம்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய ஹெரிட்டேஜை வந்து பார்த்தா விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களோட ஆர்கிடெக்சர் மூலிமா லிட்ரேச்சர் மூலிமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மூலிமா வந்து பார்த்தா ஸோ இந்தியாவுக்கு நிறைய விஷயத்த வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தா இந்த நம்ம முகல் எம்பையரை ஒரு ஃபாரின் எம்பையர்னு பார்க்காம இந்தியன் டைனாஸ்டி அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்தோம். பாபர் இவர் தான் வந்து பார்த்தா முகல் டைனாஸ்டியோட ஃபவுண்டர். ஸோ இவரோட ரூல் வந்து பார்த்தா ரொம்ப சின்னது தான். 1526 1530 வரைக்கும் தான் இவரோட ரூல் இருந்திருக்கு. ஸோ இவர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாருன்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஆகுது அப்படி பார்த்தா சென்ட்ரல் ஏஷியாவில் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. அதாவது ரெண்டு செக்ட்டுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சஃபவித்ன்ற ஒரு செக்ட்டுக்கும் ஒட்டமன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ட்டுக்கும் வந்து பார்த்தா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சஃபவித்ன்றவங்க யாருன்னு பார்த்தா ஷியா இஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஷியா முஸ்லீம் சொல்லி பார்ப்போம் இல்லையா அவங்க. இந்த ஒட்டமன்ஸ் சொல்கிறவங்க சன்னி இஸ்லாம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அது சன்னி செக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து வேற ஒரு கண்ட்ரியில் நடந்துச்சு. ஸோ அதை நோட் பண்ணியிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள்ளே யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ தான் நடக்குதுன்னு இல்லை, இந்த பாபர் டைம்லேயே வந்து பார்த்தா நடந்துருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சுப்ரீமசி ப்ராப்ளம் வந்து அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட கரியர் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் என்ன செய்கிறாருன்னா வேற ஒரு பிளேஸை வந்து பார்த்து அங்கே போயிட்டு நம்ம ரூல் பண்ணலான்ற ஒரு தாட் வந்து வருது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த டயத்தில் வந்து இங்கே யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, அதாவது பாபர் வந்து எந்த ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா சாமர்காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்தோட ரூலர் தான் வந்து பார்த்தா பாபர். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கெரியரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக வேற ஒரு பிளேஸை வந்து ஒரு மைண்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டயத்தில் அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தா இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட்லாம் நடந்திருக்கும் இல்லையா, நம்மளோட இந்தியாவிலேருந்து பார்த்தா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு சில்க் ரூட் மூலியமாக வந்து பார்த்தா ட்ரேட்லாம் நடந்திருக்கும். ஸோ அது பற்றின ஒரு நாலேஜ் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியா மேலே வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வருது. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு முன்னாடி திமுர் இன்வேஷனாக நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து கைப்பற்றலான்னு ஒரு தாட் வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து
அதான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா 1526 அப்போ இருந்த டெல்லி சுல்தானேட் கிங்கை வந்து டெஃபீட் பண்ணிட்டு வந்து இந்த கிங்டம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். பொலிட்டிக்கல் டிஸ்இன்டெகிரேஷன்றது டெல்லி சுல்தானேட் கிட்ட நிறைய இருந்தது. அதாவது லோடி டைனாஸ்டி தான் வந்து லாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய டைனாஸ்டி இருக்கும், துக்ளக் டைனாஸ்டி இருக்கும், சையதி டைனாஸ்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தான் வந்து லோடி டைனாஸ்டி. அப்போ இருந்த இப்ராஹிம் லோடி கிட்ட வந்து ஃபைட் பண்ணி தான், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் போட்டு தான் இந்த டெல்லியை வந்து பார்த்தா ஒரு கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முகல் டைனாஸ்டின்றதை ஒரு புதுசாக வந்து கொண்டு வந்திருப்பார். சாமர்கான் அப்படின்ற பிளேஸை அவர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தா 11 தான். ஸோ அந்த சாமர்கான் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அவரோட ஃபாதரோட டெரிட்டரி தான் அது. அவர் ஃபாதருக்கு அப்புறம் பாபர்கோட கண்ட்ரோலில் வந்துடுது. ஸோ அப்போ அந்த டயத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் சுற்றி வெறும் எளிமையாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தா அவரோட அரியணை அவர் கைவிட்டு போயிடுது. ஆனாலும் திருப்பி வந்து பார்த்தா அவர் ரீக்ளைம் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா அவரை சுற்றி 2 பெரிய கிங்டம் வந்து இருக்குது. ஏற்கனவே பார்த்தாலும் இந்த சஃபவித் டைனாஸ்டியும் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது அந்த ஒட்டமன் டைனாஸ்டியும் ரெண்டுமே வந்து வேறு வேறு செக்ட் இல்லையா. அப்போ யாரும் பொலிட்டிக்கல் சுப்ரீமசின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அவரோட கவனத்தை வந்து எங்கே திருப்புறாருன்னா சவுத் ஈஸ்ட்டுக்கு திருப்புறாரு. அந்த சென்ட்ரல் ஏஷியாலேருந்து சவுத் ஈஸ்ட் எதுன்னு பார்த்தா இந்தியா தான். ஸோ இந்த இந்தியாவில் போயிட்டு அவரோட ஓன் எம்பையர் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவருக்கு வருது. இந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் பாபருக்கு எந்த பிளேஸ் மேலே கண்ணு போகுதுன்னு பார்த்தா பஞ்சாப் மேலே தான் கண்ணு போகுது. பஞ்சாப்ன்றது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தா அந்த திமூரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா 1519 1524 இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து பார்த்தா படையெடுத்து போகிறாரு. பெர்ரா அப்படின்ற ஒரு பிளேஸு, சிலாகோட், லாகூர் இந்தமாரி பிளேசஸ்லாம் வந்து போகிறாரு. ஸோ இப்படி போனதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹிந்துஸ்தானை காங்கிரர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து பார்த்தா கிளியராக வந்து தெரிவிக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஒரு சில பொலிட்டிக்கல் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தா இவருக்கு ஃபேவராகவே வந்து நடந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா காபூலை கான்குவர் பண்ணுறாரு, கஜினி அப்படின்ற பிளேசஸ்லாம் வந்து பார்த்தா கான்குவர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இண்டஸை கிராஸ் பண்ணி இந்தியா கிங்டம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்மால் கிங்டமை எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாரு. இந்த இன்வேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும்போது நம்ம இந்தியாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆப்கன்ஸ்க்கும் ராஜ்புத்துக்கும் வந்து பார்த்தா சண்டை போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம டெல்லி சுல்தானேட்டில் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா பார்த்தா லோடி டைனாஸ்டி தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலராக சொல்ல போனால் லோடி டைனாஸ்டியோட அப்போ இருந்த சுல்தான் யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் லோடி தான் இருந்தார். ஸோ அந்த இப்ராஹிம் லோடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அவரோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட டைனாஸ்டிலே வந்து பார்த்தா வேற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அதாவது தௌலத் கான் லோடி அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஸோ இப்ராஹிம்க்கு லோடிக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து பார்த்தா அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா பாபர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இந்த ராணா சங்கா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா மெராவர் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து ரூலர் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ராஜ்புட் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு சீஃப் இருக்காரு. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்தியா வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் மார்ச் பண்ணி வர்றாரு. அதாவது அவரோட படைகளை திரட்டிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு அவர் காலி பண்ணுற பிளேஸ் எதுன்னு பார்த்தா லாகூரில் தௌலத் கான் லோடிய பிளேஸ் தான் வந்து பார்த்தா அவர் ஃபுல்லாக வந்து டெஃபிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பானிபட்டு அப்படின்ற பிளேஸ்க்கு அப்புறம் தான் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா லோடி கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இந்த தௌலத் கான் லோடி கிட்ட வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சண்டை போட்டாருன்னு பார்த்தா ஸோ ஒரு சில ப்ராமிசஸ் வந்து பார்த்தா இந்த தௌலத் கான் லோடி வந்து பண்ணுறதா வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து அவர் பண்ணாத போனதுனால தான் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த தௌலத் கான் லோடியை தான் வந்து பார்த்தா டெஃபிட் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தா என்ன நடந்திருக்கும் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுன்றது இந்த டேட் ரொம்ப முக்கியம் தான், 21 ஏப்ரல் 1526. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்ராஹிம் லோடி மேலே ஒரு சில இன்வேஷன்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவுமே கை கொடுக்காம போனாலும் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற விஷயத்தில் இந்த இப்ராஹிம் லோடின்றவர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா டெஃபீட் பண்ணப்படுறாரு. அதாவது இப்ராஹிம் லோடி கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆனதுக்கப்புறமா இந்த டெல்லி சுல்தானேட் அப்படின்ற ஒரு எம்பையரை வந்து பார்த்தா அதோட எண்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த டெல்லி சுல்தானேட்டாக இருந்த எம்பையர் எல்லாமே பாபரோட கண்ட்ரோல் வருது. இதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து பார்த்தா முகலோட எம்பையர் தான். ஸோ இந்த வாரில் பர்டிகுலராக அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எந்த விஷயம்னு பார்த்தா ஆர்ட்டிலரி அப்படின்றது தான். ஆர்ட்டிலரி அப்படின்னா என்னன்னா ஏவுகணையை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏவுகணை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதாவது பாபருக்கு முன்னாடி யாருமே வந்து யூஸ் பண்ணல. இவர் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆர்ட்டிலரி என்ற விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆர்ட்டிலரியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதுனால இந்த வாரில் வந்து பார்த்தா அவர் ஜெயிச்சிறாரு. இந்த வார் மட்டும் இல்லை, ஃபர்தராக இதுக்கப்புறம் வரப்போகிற வாரில் எல்லாமே அவரோட கை கொடுத்த விஷயம் எதுன்னு பார்த்தா இந்த ஆர்ட்டிலரி தான் வந்து பார்த்தா பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, என்ன திங்க் பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த வாரில் வந்து அவர் ஜெயிச்சிட்டார் இல்லையா. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பெர்மனெண்ட்டாக வந்து இந்தியாவிலே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்தா அவருக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் டெல்லியை கான்குவர் பண்ணுறாரு, ஆக்ராவை கான்குவர் பண்ணுறாரு. இது 2 பிளேஸையும் கான்குவர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ராஜ்புத்தையும் ஆப்கான்ஸையும் வந்து பார்த்தா சமாளிக்க வேண்டிய விஷயம் ஒன்று அவருக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வாரெல்லாம் பார்த்தா ராஜ்புட்ஸுக்கும் ஆப்கான்ஸ் கிட்டே தான் வந்து பார்த்தா ஒரு சண்டை போடுறாரு.
ஆர்டிலரியை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிலரின்றது ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய அந்த வெடிகுண்டுலாம் யூஸ் பண்ணுறதுனால எதிரி நாட்டை வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தா டிஃபீட் பண்ண முடியும். இந்த கன் பவுடர்ன்றது யார் இன்வென்ட் பண்ணுறான்னு பார்த்தா உலகத்திலே ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறவங்க சைனீஸ் தான் வந்து அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த கன் பவுடர்ஸ் அதுக்கப்புறம்லாம் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பாபருக்கு முன்னாடி இந்த ஆர்டிலரியா வந்து யாரும் யூஸ் பண்ணதான் வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பாபர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிலரின்ற விஷயத்தை இந்தியாவில் யூஸ் பண்ணாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்தா அடுத்த பேட்டில் பாபருக்கு நடக்குது. ஸோ அந்த பேட்டில் பேர் என்னன்னு பார்த்தா பேட்டில் ஆஃப் கன்வா அப்படின்றது தான் 1527 நடக்குது. யார் யாருக்கும் நடக்குதுன்னு பார்த்தா பாபருக்கும் ராணா சங்கா அப்படின்ற ஒரு கிங்குக்கு வந்து நடக்குது. இந்த ராணா சங்கான்றவர் எந்த ரூலர்னு பார்த்தா மேவர் அப்படின்ற ஒரு பிளேஸோட ராஜா தான் வந்து பார்த்தா அந்த ராணா சங்கா அப்படின்றவர். ஸோ இவர் வந்து பார்த்தா ராஜஸ்தான்லையும் மால்வா அப்படின்ற ரீஜனும் வந்து பார்த்தா இவரோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த பேட்டிலுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸை வந்து பார்த்தா சூஸ் பண்ணுறாரு, பாபர் தான் சூஸ் பண்ணுறாரு. அந்த பிளேஸ் பேர் தான் கன்வா அப்படின்றது. ஸோ இந்த பேட்டில் கன்வா நடக்கிறதுனால தான் அந்த பேட்டில் ஆஃப் கன்வான்ற பேருக்கு இதுக்கு வந்து வருது. ஸோ இந்த கன்வான்றது எங்கே பிளேஸ் இருக்குன்னு பார்த்தா ஆக்ராவுக்கு கிட்ட இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த பிளேஸை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ராணா சங்கா கூட யாரெல்லாம் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். ஆப்கான் முஸ்லீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமது லோடி, இவர் யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் லோடி பார்த்தோம் இல்லையா, இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து தோத்து போயிருப்பார் இல்லையா, அவரோட பிரதர் தான் வந்து பார்த்தா அந்த முகமது லோடி அப்படின்றவர். ஸோ அவரு வந்து பார்த்தா ராணா சங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாசன் கான் மேவட்டி அப்படின்றவர் பார்த்தா ஒரு மேவாட் அப்படின்ற பிளேஸோட ரூலர் தான் அவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா டோட்டலாக அந்த ராணா சங்கா கூட சேர்ந்துக்கிட்டு பாபரோட ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த ஆர்டிலரிலாம் யூஸ் பண்ணி இந்த அதையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பாபர் வந்து பார்த்தா ஜெயிச்சிடறாரு. இந்த ராணா சங்கான்ற ஃபோர்ஸஸே இந்த ஒட்டுமொத்த ஃபோர்ஸஸே வந்து பார்த்தா பாபர் வந்து டெஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு விக்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா குவாலியரோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதுமாதிரி தோல்பூர் அப்படின்ற போர்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாபரோட பொசிஷன் வந்து பார்த்தா ரொம்பவே வந்து பார்த்தா ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. இந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் பாபர் வந்து தனக்கே ஒரு டைட்டில் வந்து அவர் வச்சுக்கிறாரு. அந்த டைட்டில் பேர் என்னன்னு பார்த்தா காசி. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கொஷின் தான். இந்த காசின்ற டைட்டில் எந்த பேட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பாபர் தனக்கு தானே வச்சுக்கிட்டாருன்னு கேட்டாக்கா ஆன்சர் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் கன்வா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இயர்லேயே அடுத்த பேட்டில் நடக்குது, பேட்டில் ஆஃப் சந்தேரின்றது 1528 நடக்குது. யாருக்குன்னா பாபருக்கும் மெதினா ராய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு தான் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா ஆப்வியஸாக வந்து பாபர் வந்து ஜெயிச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆப்கான் கூட ஒரு கடைசியாக போடுற பேட்டில் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் காக்ரா தான் வந்து பார்த்தா ஆப்கான்ஸ்க்கு எதிராக லாஸ்ட்டாக பண்ண பேட்டில். ஸோ இதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். ஆப்கான்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பாபர் போட்ட கடைசி பேட்டில் எதுன்னு கேட்டால் பேட்டில் ஆஃப் காக்ரான்றது தான். இந்த பேட்டில் ஆஃப் காக்ரான்றது 1529 வந்து பார்த்தா நடக்குது. முகமது லோடி அண்டு நஸ்ரத் ஷா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாபருக்கு அகேன்ஸ்டாக வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த முகமது லோடின்றவர் யாருன்னு பார்த்தோம் இல்லையா, இப்ராஹிம் லோடியோட பிரதர். இந்த நஸ்ரத் ஷா யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் லோடியோட சன்னின்லா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தா பாபருக்கு அகேன்ஸ்டாக வந்து கான்ஸ்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை அவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாபர் வந்து பார்த்தா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா அவரே வந்து மார்ச் பண்ணுறாரு. அதாவது அவங்களுக்கு எதிராக வந்து இவரே வந்து போர் தொடுக்கிறாரு. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தா அந்த காக்ரா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து நடக்குது. எங்கன்னா இது வந்து எதுனா கேஞ்சஸ் ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் வந்து பார்த்தா அந்த காக்ரா அப்படின்ற பிளேஸ். ஸோ இங்கே நடக்கிறதுனால இதோட பேர் வந்து பேட்டில் ஆஃப் காக்ரான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தா பாபர் வந்து ஆப்கான்ஸை டோட்டலாக வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி வந்து அவர் லாகூருக்கு போகிறாரு. அதாவது ஆக்ராலேருந்து லாகூருக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஆகும்போதே வந்து பார்த்தா வழியில் அவர் இறந்துடுறாரு. அது 1530 இறந்துடுறாரு. ஸோ 1526 ஸ்டார்ட் பண்ணி 1530 இவரோட ரூல் வந்து பார்த்தா எண்ட் ஆகிடுது. பாபரோட டெத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹுமாயூன்றவர் ஒரு பையன் தானே, அவர் வந்து பார்த்தா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. அந்த டயத்தில் கடவுள்கிட்ட என்ன ப்ரே பண்ணியிருக்காருன்னா என்னோட உயிரை எடுத்துக்கிட்டு என் பையனோட உயிரை வந்து திருப்பி கொடுத்துடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காருன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையனை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்ததுனால அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. எஸ்டிமேட் ஆஃப் பாபரை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட ஆட்டோபயோகிராஃபியை பற்றி தான். ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபியோட பேர் என்னென்னு பார்த்தா துசுக்கி ஐ பாபரி அப்படின்றது தான். இன்னொரு பேர் பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துசுக்கி அப்படின்ற எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தா ஆட்டோபயோகிராஃபின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் வரது அவங்களோட பேராக இருக்கும். ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவரோட கையாலே எழுதப்பட்டதுனால தான் வந்து அது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பர்ஷியாலையும் சரி அரேபிக்லையும் சரி அவர் வந்து பார்த்தா ஒரு எக்ஸலன்ட் ஸ்காலராக தான் வந்து விளங்கியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இந்துஸ்தான்றது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா
கோல்டும் சரி சில்வரும் சரி ரொம்ப வந்து அபண்டன்ஸாக வந்து பார்த்தா அந்த கண்ட்ரியில் இருந்திருக்கிறதா வந்து பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தா இந்த இந்துஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் வந்து பார்த்தா ஒர்க்மென்ன்றவங்க இங்கே கிடச்சிருக்காங்க. அது அப்புறம் ட்ரேடுன்றது ஒரு இன்நியூமரபிளாகவே இருந்திருக்குன்றத சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட டொமினியன் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவரோட டெரிட்டரி எங்கே வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கந்தாகாரில் ஸ்டார்ட் பண்ணி பெங்காலோட பார்டர் வரைக்கும் வந்து பார்த்தா இவரோட டெரிட்டரின்றது இருந்திருக்கு. ஸோ நடுவில் ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் வந்து அவர் கான்கர் பண்ணாமல் போயிருக்காரு. எதுன்னு பார்த்தா அந்த ராஜ்பூட் டெசர்ட்டு, அப்புறம் அங்கே இருக்க ஃபோர்ட்ஸ் ஆஃப் ரத்தம்போர், குவாலியர், சந்தேரி அப்படின்ற பிளேசஸ்லாம் வந்து பார்த்தா இவங்களோட செட்டில்மெண்ட் வந்து கிடையாது. ஏன் காரணம் கேட்டால் அந்த ராஜ்பூட் சீஃப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த ஏரியாவில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால இந்த ஏரியாவில் வந்து பார்த்தா அவரால் கைப்பற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை அவரோட பையன் கிட்ட தான் விட்டுட்டு போகிறாரு பாபர். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து ஹுமாயூனை பற்றி தான் படிக்க போகிறோம். பாபரை பற்றி படித்தது எல்லாமே இவ்வளோ தான். ஸோ அவரோட இம்பார்ட்டனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுன்னு பார்த்தா எந்தெந்த பேட்டில் யார் யார் கூட நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எந்தெந்த இயர் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். இது புக் பேக்கில் வந்து பார்த்தா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்கிறது. ஸோ டேட்டும் ரொம்ப முக்கியம் தான். 21 ஏப்ரல் அப்படி தான், அதில் தான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடுத்த இயரில் நடக்கிறது 1527 பேட்டில் ஆஃப் கன்வா. ஸோ இது யாருக்கு நடக்குதுன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் நடக்கும். அடுத்த பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528. இது யாருக்குன்னா மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்கிறது தான் வந்து இந்த பேட்டில். அடுத்தது 1529 காக்ராவில் நடக்குது. மஹ்மூத் லோடி அண்ட் நஸ்ருத் ஷா இவங்க 2 பேருக்கும் நடக்கிறதும், அப்புறம் இவங்க 2 பேருக்கும் பாபருக்கும் நடக்கிற பேட்டில் தான் வந்து பேட்டில் ஆஃப் காக்ரான்றது. ஸோ 1530 வந்து பார்த்தா ஒரு ஆக்ராலேருந்து லாகூருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இறந்துடுறாரு இல்லையா. ஸோ இதோட வந்து பார்த்தா பாபரோட ஒட்டுமொத்த விஷயமே வந்து பார்த்தா முடிஞ்சிடுது. டோட்டலாக வந்து பார்த்தா இந்த 5 விஷயம் தான். ஸோ இந்த 5 இயர்ஸோட ரூலில் வந்து பார்த்தா 4 பேட்டில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேட்டிலும் வந்து பார்த்தா எதுக்கப்புறம் எது வந்துச்சுன்னு சொல்லிட்டு க்ரானாலஜிக்கல் ஆர்டர்லையும் கேட்க முடியும். ஸோ எந்த இயருக்குன்றதும் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நடந்ததும் கேட்க முடியும். ஸோ இதில் போட்ட எல்லா வரலுமே வந்து பார்த்தா யார் ஜெயிச்சிருப்பான்னு பார்த்தா பாபர் தான் ஜெயிச்சிருப்பாரு. பாபரோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம் இல்லையா, துசிக் ஐ பாபரி அப்படின்றது. ஸோ இது எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குன்றதையும் கொஸ்டினை கேட்க முடியும். டர்க்கிஷ் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தா அது எழுதியிருப்பார். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பாபர் அப்படின்றது, அதாவது பாபர் நாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோதான். புக் பேக்கில் பாபரை பற்றி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டில் எதோட எஃபெக்டிவ் யூஸ் மூலமா பாபர் வந்து ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அப்போவே பார்த்தோம். ஆர்டிலரின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டுன்றதை அவர் ஜெயிச்சிருப்பார். ஸோ ஆப்கானுக்கு எதிராக வந்து பண்ண லாஸ்ட் பேட்டில் தான் பார்த்தா இந்த பேட்டில் ஆஃப் காக்ரான்றது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்கான் தான். ஸோ யார் வந்து பார்த்தா இந்த பேட்டில் ஆஃப் சவுசாவில் வின் பண்ணியிருப்பான்னு பார்த்தாக்கா அதுவும் பார்த்தா பாபர் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் தான் வந்து பாபரை பற்றி புக் பேக்கில் இருக்கிறது. அப்புறம் இந்த ஹுமாயூன் வராரு இல்லையா, ஹுமாயூன் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ரூல் ஸ்டார்ட் ஆகுது. ஹுமாயூனை பற்றி படிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஏன்னு கேட்டால் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது 2 பேட்டில் பார்த்தா போதும். பேட்டில் ஆஃப் சவுசான்றது 1539 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் கனூஜ்ன்றது 1540. ஸோ இது 2 தான் வந்து பார்த்தா முக்கியமான விஷயம். இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் அது 2 தெரிஞ்சிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து கொஸ்டினில் அதிலே பார்த்துக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தா அவரை பற்றின ஸ்டோரிஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிஸ் இப்போ கம்பேர் பண்ணி ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இவரோட ரூல் எப்போ இருந்திருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தாக்கா 1530 1540 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்ட் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. அதாவது மொதல் 10 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தா ஷேர்கான் அப்படின்ற ஒரு 10 அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அவரோட கைக்கு வந்து இந்த முகல் எம்பையர் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேட்டில் வந்து பார்த்தா கன்சிக்யூட்டாக வந்து பார்த்தா தோற்றுருப்பார். தோற்றதுக்கப்புறம் என்னன்னா 15 வருஷம் வந்து தலைமறைவாயிடாரு. தலைமறைவு ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன ஆகும்னா இந்த ஷேர்கான்ன்றவர் மறுபடியும் இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஆட்சிக்கு வருவார். எப்போ வராருன்னா 1555 வந்து ஒரு 1 இயர் ரூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவரும் இறந்து போயிடுவார். ஸோ இதெல்லாம் எப்படின்றத இப்போ வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஹுமாயூன் வந்து அவரோட ஃபாதர் மாதிரி ஒரு சோல்ஜர் கிடையாது. ஸோ இவர் வந்து பார்த்தா ஒரு கல்ச்சர்டு பர்சன் அப்படின்னா ஒரு லேர்ன்டு பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தா ரொம்ப வீக்காகவும் இருந்தார். அதே மாதிரி ஆப்கான்ஸ் கிட்ட வந்து பார்த்தா ஒரு ப்ராப்ளம்ன்றது அவருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பகதூர் ஷா அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தா குஜராத்தோட ரூலர். ஸோ இவர் வந்து பார்த்தா இந்த இவரோட ரூலிங் டைமில் ஒரு கிரேட் த்ரெட்டாகவே இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஹுமாயூன்றவர் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் வந்து பார்த்தா பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஹுமாயூனோட ஓன் பிரதரே வந்து பார்த்தா இவருக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கார். ஸோ அவர் பேர் என்னன்னு பார்த்தா கம்ரான் அப்படின்றவர். இவர் என்ன பிளேஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தா காபூல், அப்புறம் கந்தாஹர். இந்த ரெண்டு ரீஜனுக்கு இவர் தான் வந்து பார்த்தா இன்சார்ஜாக இருந்தார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அத்தாரிட்டியை பஞ்சாப் வரைக்கும் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து அவர் மேலே கோபம் வந்தாலும் ஸோ அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதுதான் வந்து பார்த்தா ஹுமாயூன் வந்து ஞாபகப்படுத்திக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா அதாவது அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா
ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் அவங்க ஃபாதருக்கு. அதாவது அவங்க பிரதர் வந்து பார்த்தா கைண்டாக தான் ட்ரீட் பண்ணுவேன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவனை வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன செய்வார்னா, இந்த கம்ரான் அப்படின்றவர் இந்த பஞ்சாப் மேலே சுசுரோனிட்டி அப்படின்னாக்கா அவரோட பவரை வந்து செலுத்தினாலும் ஸோ அதை வந்து பெருசாக வந்து அவர் கண்டுக்காமல் விட்டுருவார். ஸோ ஏன்னாக்கா அந்த சிவில் வார்ன்றது அவங்க 2 பேருக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுனால பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார், அவர் அப்படியே விட்டுறாரு. 2 ரீஜனில் ஆப்கான்ஸோட பவர் வந்து பார்த்தா பெருசாக வளருது, பீகார், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 2 ரீஜன்லையும் வந்து பார்த்தா ஷேர்கானோட தலைமையில் இந்த ஆப்கான்ஸோட பவர் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. ஸோ இது காரணத்தை காட்டி என்ன பண்ணுறாருன்னா, ஹுமாயூன் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஸோ இவரே வந்து பார்த்தா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ அவங்க வந்து நம்மளை டிஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துலான்னு சொல்லிட்டு ஹுமாயூன் டிசைட் பண்ணுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டவுரா அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தா ஆப்கான்ஸை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தா 1532. ஸோ இது வந்து பார்த்தா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சுனார் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டை வந்து பார்த்தா அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துறாரு. ஸோ 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஷேர்ஷா தானே அந்த இடத்துல இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து அதாவது ஹுமாயூனுக்கு அவர் வந்து லாயலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதுவே வந்து பார்த்தா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மிஸ்டேக்காக ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பின்னாடி வந்து பார்த்தாக்கா ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கு தான் வந்து பெரிய கான்ஃப்ளிக்டே வரும். ஸோ அந்த டயத்துலேயே வந்து ஷேர்ஷாவை விடாமல் இருந்திருந்தாருனாக்கா இவரோட ஆட்சி வந்து பார்த்தா சீக்கிரமாக எண்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த ஷேர்ஷா தான் வந்து பார்த்தா பின்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு மறுபடியும் வந்து அவருக்கு போருக்கு வராரு. கொஞ்சம் காலகட்டத்துக்கு ஹுமாயூன் என்ன பண்ணுறாருனா, அவரோட புது சிட்டியை வந்து பில்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, பகதூர் ஷா என்றவர் என்ன செய்கிறாருனா, ராஜஸ்தான்ற பிளேஸை அவரோட டெரிட்டரி கூட அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அது மட்டும் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து முகலுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தா இந்த டேஞ்சரை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த ஹுமாயூன்றவர் உணர்றாரு. உணர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, ஹுமாயூன் வந்து இவங்களுக்கு எதிர்த்து படையை திரட்டி அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தா போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். குஜராத்தையும் மால்வாயும் வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துறாரு. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸோ அந்த 2 பிளேசஸையும் வந்து பார்த்தா அவரோட பிரதர் அஸ்காரி கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ ஒப்படைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அஸ்காரியால் வந்து அந்த லோக்கல் குஜராத்தி பீப்புள் கிட்ட ரிபிலியன் ஒன்று ப்ரோக் அவுட் ஆகுது. அந்த ரிபிலியன் வந்து சமாளிக்க முடியாமல் அந்த அஸ்காரின்றவர் ஆக்ராவுக்கு ஓடிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, ஹுமாயூன் வந்து எங்கே ஸ்டே ஆகிடுறான்னு பார்த்தா மண்டுன்ற பிளேஸில் வந்து ஸ்டே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அஸ்காரி மேலே ஒரு பயமே வருது. ஸோ என்ன பயம் வருதுன்னா, ஆக்ராவை வந்து பார்த்தா அவரே வந்து வச்சுப்பாரோ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து அவருக்கு மைண்டில் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாருனா, இந்த குஜராத் மால்வான்ற பிளேஸ் அப்படியே விட்டுட்டு ஸோ அவர் பிரதருக்கு பிளேஸ்க்கு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே வந்து எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ராஜஸ்தானில் வந்து பார்த்து மீட் பண்ணிக்கிறாங்க. பகதூர் ஷாவும் ஷேர்கானும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெங்காலோட ரூலரை வந்து டெஃபீட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுறாங்க. ஸ்ட்ரென்த்தன் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேர்கான் என்ன செய்கிறாருன்னா, ரோக்தாஸ் அந்த பெங்கால் என்ற 2 ஃபோர்ட்டையும் வந்து பார்த்தா அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. ஹுமாயூன் சுனார் என்ற பிளேஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, பெங்காலுக்கு வந்து படையெடுத்து போகிறாரு. ஸோ யாருன்னா அங்கே தான் வந்து ஷேர்கான் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து படையெடுத்து கிளம்பி போகிறாரு. போகும்போது வந்து பார்த்தா என்ன செய்கிறாருனா, இந்த கவுடான்ற பிளேஸை ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. என்னன்னு கிடைக்குதுன்னா, அவரோட இன்னொரு பிரதர் ஹிண்டால் அப்படின்றவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, ஆக்ராவில் வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து சும்மா இருந்த ஷேர்கான் என்ன செய்கிறாருன்னா, ஹுமாயூனோட ஆர்மியை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த மீன் டைமில் ஹுமாயூன் வந்து கஷ்டப்பட்டு சௌசா வந்து ரீச் பண்ணுறாரு. ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கே ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தா போரே வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் சௌசா 1539 நடக்குது. ஸோ இந்த போர் நடக்கும்போது யாருக்கும் நடக்குதுன்னா, ஹுமாயூனுக்கும் ஷேர்கானுக்கும் நடக்குது. ஸோ இந்த போரில் ஷேர்கான் என்றவர் ஜெயிச்சிடுறாரு. ஹுமாயூனோட ஆர்மி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. அது 7000 நோபல்ஸும் சோல்ஜர்ஸும் வந்து பார்த்தா இந்த போரில் வந்து கொலை பண்ணப்பட்டுறாங்க. ஸோ ஹுமாயூனே வந்து அந்த டைமில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவரே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கங்கை நதியில் வந்து நீந்தி ஒரு வழியாக என்ன பண்ணுறாருன்னா, ஆக்ராவுக்கு வந்து பார்த்தா ரீச் பண்ணிடுறாரு. ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து போயிட்டு ஒரு ஆர்மி வந்து அசம்பிள் பண்ணுறாரு. யாரோட சப்போர்ட்டில் பண்ணுறாருன்னா, அவரோட 2 பிரதர்ஸ் இருக்காங்களே, அஸ்காரி அண்ட் ஹிண்டால். ஸோ இவங்களோட 2 பேரோட சப்போர்ட்டில் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆர்மின்றதை ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு. எதுக்காகன்னு பார்த்தா ஷேர்கானை திருப்பி வந்து பார்த்தா அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஃபைனலாக ஒரு என்கவுண்டர் வந்து, அதாவது ஃபைனலாக வந்து மறுபடியும் ஒரு வார் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா கனூஜ்ன்ற பிளேஸில் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு பேட்டிலாக இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் கனூஜ்ன்றது எங்கே நடக்குதுன்னு பார்த்தா, எந்த இயரை நடக்குதுன்னு பார்த்தா 1540 நடக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தா மறுபடியும் வந்து ஷேர்கான் தான் வந்து பார்த்தா ஜெயிக்கிறாரு. இந்த ஹுமாயூனோட ஆர்மி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிங்டமே இல்லாமல் தான் வந்து இந்த ஹுமாயூன்றவர் இருக்கார். இந்த பேட்டில் ஆஃப் கனூஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஷேர்ஷா வந்து பார்த்தா புதுசாக வந்து ஒரு டைனாஸ்டியை ஃபார்ம் பண்ணுறாரு, சூர் டைனாஸ்டி அப்படின்றது. ஸோ இந்த சூர் டைனாஸ்டின்றது ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தா ரூல் பண்ணுது. அதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஷேர்ஷா ரூல் பண்ணுறாரு. 1540 45 வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஷேர்ஷா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரோட
சக்ஸஸர்ஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு 15 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1555 வரைக்கும் வந்து பார்த்தா அந்த ரூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஹுமாயூன் திருப்பி வந்து இந்த ஏரியா வந்து கான்கர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த 15 இயர்ஸ் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா பர்ஷியாவில் போயிட்டு தஞ்சம் புகுந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த 15 இயர்ஸ்க்கு வந்து இந்தியா பக்கமே, அதாவது இவரோட டெரிட்டரி பக்கமே திரும்பி அவர் வரல. ஸோ இப்போது ஷேர்ஷாவை பற்றின ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபேமிலி வந்திருக்காருன்னா ஜாகிர்தார் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தா இவர் பிறந்திருக்காரு. இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தா ஃபரீத் அப்படின்றதான் ஒரிஜினல் நேமு. ஒரு டைகரை வந்து பார்த்தா கொண்டுறாரு. கொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த ஷேர்கான் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து அவர் கிடைக்குது. ஹிந்தியில் ஷேர் அப்படி மீனிங்னா என்னக்கா டைகர்னு அர்த்தம். ஸோ அதாவது டைகருக்கு ஹிந்தியில் ஷேர்ன்றதா மீனிங். அதனால தான் வந்து பார்த்தா இந்த ஷேர்கான் அப்படின்ற டைட்டில் வந்து அவர் கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் அந்த அரியணைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அவரே ஒரு டைட்டில் வச்சுக்கிறாரு, ஷேர் ஷா அப்படின்றது வச்சிருக்காரு அவர். அவருக்கு இருக்க மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ்க்கும் டிப்ளமசிக்கும் என்ன பண்ணுறாருன்னா நிறைய வார்ஸை வந்து பார்த்தா ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜ்புட் ரூலர்ஸ் இருக்காங்களே அவங்களையும் வந்து பார்த்தா வின் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரோட ஆர்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை கேள்விப்படுறதுலாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மால்வா அப்படின்றத வந்து பார்த்தா சண்டை போடாமலே வந்து பார்த்தா அவரோட கண்ட்ரோல் வருது. ஸோ அதே மாதிரி இந்த மேவர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, பாபர் கூட வந்து பார்த்தா இந்த மேவரோட ரூலர் ராணா பிரதாப் சிங் வந்து சண்டை போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்கார் பார்த்தா இந்த மேவரில் ராணா உதய் சிங்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட வந்து, அதாவது இந்த ஷேர்ஷா கிட்ட சண்டே போடாமல் வந்து பார்த்தா அவரும் வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ சரண்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஷேர்ஷாவோட நெக்ஸ்ட் எய்ம் எதுவாக இருக்குன்னு பார்த்தா இந்த கலிஞ்சார் அப்படின்ற பிளேஸை தான் வந்து கேப்சர் பண்ணுறதா வந்து பார்த்தா அவர் எய்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கன் ஷாட்டில் இவர் மேலே பட்டு என்ன ஆயிடுறாருன்னா இறந்து போயிடுறாரு. 1545 வந்து பார்த்தா அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஷேர்ஷாவை சக்சீட் பண்ணுறது யாருன்னா ஒரு ரெண்டாவது பையன் இஸ்லாம் ஷா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தா சக்சீட் பண்ணி வராரு. இவர் வந்து பார்த்தா ஒரு 8 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுறாரு. 1553 வரைக்கும் வந்து பார்த்தா ரூல் பண்ணுறாரு. இவர் சின்ன வயசில் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்து வந்து அந்த அரியணையில் யார் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கன்ஃபியூஷன் நிலவிட்டு இருக்கும் போது ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி டெல்லியும் ஆக்ராவையும் பார்த்தா இந்த சுர் ரூலர்ஸ் கிட்ட வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஷேர்ஷாவோட ரிஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம். முகல்ஸோட ஸ்டார்டிங் பீரியடில் அதிக ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த பர்சன் யாருன்னு பார்த்தா ஷேர்ஷா தான். ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாருன்னா அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்திருப்பாரு, ஸ்பைஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாரு, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய சேஞ்சே கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்வேஸ்க்கு வந்து பார்த்தா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம்ஸை பற்றி என்னென்னலாம் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்னு பார்த்தா ஹுமாயூனை பர்சுவேட் பண்ணி போகும்போது, அதாவது ஹுமாயூனை நோக்கி படம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருப்பார்னா பெங்கால்ன்றது அவரோட கண்ட்ரோலில் இருந்த ரீஜன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணிட்டு போவார். அவர் பேர் தான் வந்து கிறிஸ்கான் சொல்கிறவர். ஸோ இந்த கிறிஸ்கான் வந்து அப்பாயின்ட் பண்ணி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த பெங்காலோட ஃபார்மர் ரூலர் இருக்கார் இல்லையா, அவரோட பேர் தான் வந்து சுல்தான் மஹமத். ஸோ இவரோட பொண்ணை வந்து பார்த்தா மேரேஜ் பண்ணிவிடுவார். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவரே வந்து பார்த்தா கிங் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ தன்னை வந்து கிங்னு நினச்சிட்டு அந்த பிஹேவியர் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஷேர்ஷா வந்து ரிட்டர்ன் ஆகிறார் அந்த பிளேஸ்க்கு. ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து அந்த இடத்த விட்டு தூக்கி எரிஞ்சிடறாரு, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அமைச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணுறாருன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராவின்ஸில் வந்து பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதுதான் வந்து பார்த்தா ஒரே வழி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. அவரோட கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஹைலி சென்ட்ரலைஸ்டாக மாற்றுறாரு. ஸோ அதான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்தா செட்டப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹைலி சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா மீனிங் என்னன்னாக்கா ப்ராவின்ஸாக வந்து பார்த்தா இந்த கிங்டம்லாம் வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ப்ராவின்ஸ்க்கும் ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராவின்ஸை வந்து நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி வந்து நார்மலாக வந்து எல்லா கிங்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா மீனிங் என்னன்னாக்கா கவர்னர் கிட்ட கொடுத்த பவர்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து மேஜரான பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கிங் கையில் வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தா அந்த சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா இந்த டெல்லி சுல்தானேட் வந்து ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன செஞ்சார்னா ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்து இவரும் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை பில்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வில்லேஜ் ஹெட்மேன் இருக்கார்ல, நம்ம இப்போ பார்க்குற மாதிரி வில்லேஜில் ஒரு பிரசிடென்ட் இருக்க மாதிரி அங்கே வந்து பார்த்தா வில்லேஜில் வந்து ஹெட்மேன் அந்த டயத்தில் இருந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவரோட ஏரியாவில் அந்த குட்ஸ்லாம் ஸ்டோலன் ஆச்சு அப்படின்னா அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்க விவசாயிகளோட நலன் தான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும், அதுதான் வந்து பார்த்தா பிரைமரி கன்சர்ன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அந்த நாட்டோட விவசாயிகள் வந்து அழிஞ்சாக்கா அந்த மன்னரே அழிஞ்ச மாதிரின்றதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் ஷேர்ஷா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சார்னா ஆர்மி வந்து பார்த்தா ஒரு பிளேஸ்ல வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தா நிறைய கிராப்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி டேமேஜ் ஆகாமல் வந்து பார்த்தா ஒரு கன்சர்ன் எடுத்து அது பெரிய கிரேட் கேரே எடுத்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தா பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா ஒரு ரெவன்யூ சிஸ்டம் வந்து பார்த்தா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃபாலோ பண்ணார். என்ன பண்ணார்னா லேண்ட் ரெவன்யூ இருக்கு இல்லையா, லேண்டை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சர்வே கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்ட் செட்டில்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு சில ஏரியாஸில் என்ன செஞ்சார்னா அந்த ஜாகிர்தார் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து பார்த்தா
இந்த லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறவங்க தான். ஸோ ஜாகிர்தார், ஜமீன்தார் அந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து பார்த்தா ஒரு சில பிளேஸில் வந்து அலோவ் பண்ணார். ஒரு சில பிளேசஸில் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ரொடியூஸ் தான், அதாவது ரொம்ப கம்மியான விளைச்சலை மட்டும் தான் வந்து பார்த்தா டேக்ஸாக கலெக்ட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தார். இப்போ பெசன்ஸ்க்கு என்ன கன்சர்ன் கொடுத்தாரோ சேம் கன்சர்ன் தான் வந்து பார்த்தா ட்ரேடர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ட்ரேடை என்கரேஜ் பண்ணணுன்றதுனால என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த ட்ரேடோட டாக்ஸேஷனை ரொம்பவே வந்து பார்த்தா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ் கலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ரெண்டு விதத்தில் தான் வந்து டேக்ஸ்ன்றது கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து. ஒன்று வந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தா நம்ம இந்த ட்ரேடு பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸ் கலெக்ஷன் மெத்தடில் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தோம். நிறைய விஷயம் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்தோம். மல்டி பாயிண்ட் டேக்ஸ்லாம் வந்து நம்ம போட்டுருந்தோம். ஸோ பல பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து பார்த்தா டேக்ஸ்ன்றது இம்போஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருந்துச்சு. டேக்ஸ் வந்து யாருக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாகவும் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தா இந்த ஜிஎஸ்டின்றதால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் அந்த டயத்துலேயே, அதாவது மிடிவல் இந்தியா டயத்துலேயே வந்து பார்த்தா இந்த டேக்ஸ் கலெக்ஷன்றது ரொம்ப கிளியராக பண்ணது வந்து ஷேர்ஷான்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்ற போது என்னன்னா, ஒரு டெரிட்டரிக்கு ஒரு குட்ஸ்ன்றது, அதாவது ஒரு கமாடிட்டின்றது ஒன்று என்டர் ஆகுதுன்னு போது அந்த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து பார்த்தா டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் சேல்ன்றது என்னன்னா, ரீட்டைலர் கிட்ட இருந்து கன்சூமர் கிட்ட போகும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக போடுறதுனால அந்த ட்ரேடுன்றது ரொம்பவே ஃபெசிலிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்தா இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் அது இல்லாமல் இந்த கரன்சி சிஸ்டம் வந்து பார்த்தா அவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாரோ என்டையர் முகல் பீரியடே வந்து பார்த்தா அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முகல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ் வந்தாங்க இல்லையா, ஸோ 1857 முகல்ஸ்ன்றது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1857 வந்து பிரிட்டிஷ் க்ரௌன்ன்றவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா, இவரோட பேசிஸில் தான் வந்து இவர் என்ன சிஸ்டம் வந்து காயினேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாரோ ஸோ அதே தான் வந்து அவங்களும் அடாப்ட் பண்ணி அதே மெத்தட் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரேடை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்னா, ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணார். இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணதுனால நிறைய பிளேசஸ்க்கு வந்து பார்த்தா இந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஓல்டு ரோட்ஸ்லாம் என்ன பண்ணார்னா, புதுசாக வந்து ரோடு போட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் தான். இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடை யார் ரிப்பேர் பண்ணான்னு கேட்டால் அது ஷேர்ஷா தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நிறைய ரோட்ஸ் பில்ட் பண்ணான்னு சொன்னோம் இல்லையா, இண்டஸ்ன்றது வெஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட்டில் இருந்து சோனர்கோன் அப்படின்ற பிளேஸ் வந்து பார்த்தா பெங்கால் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தா ரோட் பில்ட் பண்ணார். ஸோ இண்டஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும் இந்த பெங்காலில் இருக்க இந்த சோனர்கன்ற பிளேஸ். ஸோ இவ்வளோ பெரிய ரோடு வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த குஜராத் போர்ட் இருக்குல்ல, குஜராத்தோட சீ போர்ட்லேருந்து 2 பிளேஸ்க்கு வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். எங்கன்னா ஆக்ராவுக்கும் ஜோத்பூருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரோடு போட்டிருக்காங்க பார்த்தா லாகூருக்கும் முல்தானுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரோடு போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா, இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க் சாரைன்னு சொல்லுவாங்க. இந்த சாரேஸ்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ட்ரக் லேபைன்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரக் லேபைன்றது எதுக்கு இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து பார்த்தா நிறைய ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி இந்த லாரி டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் கண்டினியூஸாக 3 டேஸோ இல்லை 1 வீக்கோ வந்து பார்த்தா அவங்களோட கண்டிப்பாக டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த டிரைவர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால இந்த ட்ரக் லைப்ன்ற சைடில் வந்து பார்த்தா ஹைவே டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த பிளேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஒரு டிரைவர்ஸும் வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அகாமடேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிரைவிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து எப்போ வந்துச்சுன்னா சாரேன்ற விஷயத்தில் அப்போயே அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தா ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த காமர்ஸ்ன்றது இன்னுமே வந்து பார்த்தா பிரிஸ்காக வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே மெத்தட் தான் வந்து இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு சில சாரீஸில் வந்து பார்த்தாங்கன்னாக்கா அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போனார் இல்லையா, அது வந்து பார்த்தா இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்னமும் வந்து பார்த்தா சர்வை ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தா அப்போ இருந்த டவுனுக்கு ஒரு க்ரோத்தாகவே வந்து பார்த்தா அமையறதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஷேர்ஷா வந்து ஆதரவற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கைவிடப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மந்த்லி ஸ்டைஃபன்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேர்ஷாவை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஷேர்ஷான்ற ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி சார்ந்தவர் தான். ஸோ எந்த செக்டர் சார்ந்தவர்னா சன்னி செக்டர் சார்ந்தவர். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, 2 தரப்பான மக்கள் வந்து முஸ்லீம்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இருந்துச்சு. யார் வந்து பார்த்தா பொலிட்டிக்கல் சுப்ரமசி வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பார்த்தா அந்த ஷியா இஸ்லாம் சொல்லி பார்த்தா, இன்னொன்று பார்த்தா அந்த சன்னி இஸ்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 2 பிரிவில் வந்து ஷேர்ஷா யார் சார்ந்தவர் பார்த்தா அந்த சன்னி செக்டர் சார்ந்தவர் தான் வந்து பார்த்தா
இந்த ஷேர்ஷான்னு சொல்கிறவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜஸ்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நீதி வழங்கத்தில் வந்து பார்த்தா அந்த பாரபட்சமே பார்க்காம தான் வந்து நீதின்றதை வழங்கியிருக்காரு. ஸோ நோபல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை ஜென்ரலாக ஒரு பர்சனுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஒரு சில ஜமீன்தார்ஸ்க்கும் சரி, நோபல்ஸ்க்கு, தீஃபுக்கு, ராபர்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இவர் மேலே பயங்கர கோவமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்காம லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்பவே எஃபெக்டிவாக செயல்பட்டுருக்காரு ஷேர்ஷா. அக்பரும் தோடர்மாலோட ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ஸோ அவங்க ரெண்டு பேருமே எதோட மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பார்த்தா, ஷேர்ஷாவோட மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி இந்த ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்றதை பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ரூல் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அவருக்கு வந்து இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு, பேலஸ்லாம் கட்டுறதுக்கு, இல்லை நியூ சிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து டைம் இல்லைன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஆனாலும் டெல்லியில் வந்து பார்த்தா ஒரு வால்டு சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அதோட பேர் தான் வந்து பார்த்தா லேட்டராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா புராண குவில்லா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஓல்டு ஃபோர்ட் அப்படின்றத மீனிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தா ஒரு அதாவது அவருக்கு தானே வந்து ஒரு ஓன் மௌசலியம்ன்றதை பில்ட் பண்ணியிருக்காரு. எங்கே இருக்குன்னா சாசரம் அப்படின்ற பிளேஸில். ஸோ இந்த சாசரம்ன்ற பிளேஸ் வந்து கொஷின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் தான். எம்சிக்குள்ளே கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷேர்ஷாவை பற்றி இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஹுமாயூன் வந்து திருப்பி வராரு. அது என்ன வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஷேர்ஷான்றவர் எப்போ இறக்குறான்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளேஸை வந்து கான்குவர் பண்ண போகும்போது அந்த பிளேஸில் வந்து இறந்துறாரு கன் ஷாட் பண்ணி. ஸோ 1545 இறந்துறாரு இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட பையன் தான் வந்து அடுத்த ஒரு 8 வருஷம் ரூல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த சக்ஸஷன் யார் வருதுன்ற பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீக் சக்ஸஷன் வந்து பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஹுமாயூன் திருப்பி வராரு. அதாவது இந்த ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா, கனூஜில் வந்து டெஃபீட் ஆகிறாரு 1940. பண்ணதுக்கப்புறம் என்ன போயிடுறாருன்னா, போர்ஷியாவுக்கு வந்து பார்த்தா அடைக்கலம் தேடி ஓடிறாரு. போனதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, அங்கே போயிட்டு ஆப்கானிஸ்தான் போனதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் இருந்து பர்ஷியன் ட்ரூப்ஸ் கூட வந்து டைப் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பார்த்தா அவரோட கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, கந்தாகர், காபூல் அப்படின்ற 2 பிளேஸ் அதை வந்து கேப்சர் பண்ணுறதுல சக்சீட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, அவர் பிரதர் கூட வந்து பிரச்சனை வருது. ஸோ பிரதர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, காம்ரன் அப்படின்றவர், இவர் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரச்சனை வருது. வந்ததுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சூரிய எம்பையர் தான் வந்து பார்த்தா எய்ம் பண்ணுறாங்க. எய்ம் பண்ணும்போது பார்த்தா இந்த சூரிய எம்பையர்ன்றது இந்த 53க்கு அப்புறம், அதாவது 1553க்கு அப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய ஃப்ராக்மெண்ட் ஆகுது. அதாவது பிரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தா ஹுமாயூனுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இன்வேஷன் ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடுது. ஸோ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பஞ்சாபில் வந்து அந்த ஆப்கானோட ஃபோர்ஸஸ்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் இவர் வராருன்னு தெரிஞ்சது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, ஹுமாயூன் வந்து மறுபடியும் வந்து எம்பரராக மாறிடுறாரு. மாறினதுக்கப்புறம் என்னன்னா, டெல்லின்றது அவருக்கு கைக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் ஒரு கம்மியான ஒரு வருஷம் தான் வந்து பார்த்தா ஒரு ரூலே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த 1 இயரில் என்ன ஆகிறாருன்னா, லைப்ரரியிலேருந்து பார்த்தா மேலேருந்து அந்த படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. எங்கன்னா அந்த டெல்லியிலேருந்து ஒரு ஃபோர்ட்டில் இருக்க லைப்ரரி தான். ஸோ அதோட வந்து பார்த்தா அந்த ஹுமாயூனோட டைனஸ்டி வந்து பார்த்தா டோட்டலாக எண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் அக்பர் தான் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கண்ட்ரி. அக்பரோட டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா 1556லேருந்து 1605 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண முகல் எம்பையரோட ஆட்சி காலம்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு அதிகமான ஒரு வருஷத்துக்கு ரூல் பண்ணுற கிங் யாருன்னு பார்த்தா அக்பர் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தா அந்த டைம் பீரியட்ன்றது ரொம்பவே ஜாஸ்தியாக கிடச்சிது மற்ற கிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம ஷேர்ஷாவை பற்றி பார்க்கும்போது அதிலே பார்த்துருந்தோம். ஸோ அவரோட டைம் பீரியட் வந்து பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிது. அதாவது 1540லேருந்து 45 வரைக்கும் தான் அவரால் ரூல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் பெருசாக வந்து ஆர்கிடெக்சரில் ஒரு சேஞ்சஸோ எதுவுமே கொண்டு வர முடியல. அப்படி கொண்டு வராமல் இருந்தாலும் மற்ற விஷயத்தில் வந்து பார்த்தா அவரோட ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அக்பரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்பர் வந்து பார்த்தோன்னா அவரோட ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்தா ஜலாலுதீன் தான். ஸோ அவர் எப்போ பிறக்கிறான்னு பார்த்தா 1542 பிறக்கிறாரு. ஸோ பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவரோட அப்பா தான் வந்து இறந்துறாரு இல்லையா, 1556 வந்து இறந்து போயிடுவார். லைப்ரரியிலேருந்து கீழே விழுந்துறாரு இல்லையா. டெல்லியில் ஒரு ஃபோர்ட் இருக்கும். அந்த ஃபோர்ட்டில் இருக்க லைப்ரரியில் மேலேருந்து ஸ்டேர் கேஸ்லேருந்து கீழே விழுந்து அவர் இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையன் ஆட்டோமேட்டிக்காக அக்பருக்கு தான் வந்து பார்த்தா அந்த அரியணைன்றது வருது. ஸோ அந்த அரியணையை ஏறும்போது அவரோட வயசு என்னென்னு பார்த்தா 14 இயர்ஸ் தான். ஸோ 14 இயர்ஸில் வந்து அந்த அரியணைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமும் பார்த்தா அப்போ வந்து ஏற்கனவே வந்து ஆப்கான்ஸ்கிட்டையும் ராஜ்புட்கிட்டையும் வந்து பார்த்தா முகல்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்தப்பையும் வந்து எப்படின்னா, அக்பர் வந்தப்பையும் இன்னமும் வந்து பார்த்தா அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 கிங்டமையும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருந்துச்சு அக்பருக்கு ஸ்டார்டிங் பீரியடில். ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு மைனராக இருக்கும்பொழுது ஸோ அவரை கைட் பண்ணது யாருன்னு பார்த்தா பைரம் கான் அப்படின்றவர் தான் அவரோட கார்டினாக இருந்து ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, வார் டைமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணது யாருன்னு பார்த்தா அக்பருக்கு பைரம் கான் தான். ஸோ இந்த கொஷினே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான். அக்பருக்கு யார் வந்து கார்டினாக இருந்தான்னு சொல்லி பார்த்தா பைரம் கான் அப்படின்றது அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான்.
அக்பர் வந்து பதவிக்கு வந்து அந்த வருஷமே வந்து பார்த்தா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது நடக்குது. ஸோ இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது 1556 நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது பார்த்துருப்போம், 1526 நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டில் தான் வந்து பார்த்தா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து பார்த்தா சண்டை நடந்திருக்கும். அதில் வந்து பாபர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ அந்த வாரில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த முகல் டைனாஸ்டின்றது ஒன்று புதுசாக கிரியேட் ஆகி அதுலேருந்து வந்து பார்த்தா கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். ஸோ இது யாருக்கும் நடக்கும்னா அக்பருக்கும் ஹியூமுக்கும் நடக்கும். ஸோ இந்த ஹியூமுன்ற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஆப்கான்லேருந்து வந்த ஒரு ஹிந்து ஜென்ரல் தான் வந்து ஹியூமுன்ற பர்சன். ஸோ இந்த ஆப்கான் கிங் யாருன்னு பார்த்தா ஆதில் ஷா. இந்த ஆதில் ஷான்றவர் ஷேர்ஷாவோட ஒரு சக்ஸஸர் தான். ஸோ இந்த ஆர்மியில் அந்த ஆப்கானோட ஆர்மியை தலைமை தாங்கி நடத்திட்டு வந்த ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தா அந்த ஹியூமுன்றவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மற்ற கிங்ஸ்லாம் வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீமோ வந்து குவாலியன்ற பிளேஸை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. ஸோ அந்த குவாலியன்ற பிளேஸு யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா முகலோட எம்பையரில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க முகல் கவர்னர் தான் ஒருத்தர் இருக்கார். அந்த முகலோட கவர்னரை வந்து அந்த இடத்த விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு குவாலியர் வந்து அவரோட கண்ட்ரோல் கொண்டு வராரு. ஃபர்தராக என்ன பண்ணுறாருன்னா ஆக்ராவை நோக்கி வந்து படையெடுக்கிறாரு. ஈஸியாக வந்து பார்த்தா ஆக்ராவும் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ பல எலிமீஸையும் வந்து பார்த்தோன்னாக்கா ஓவர் கம் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன செய்கிறாருன்னா டெல்லியை வந்து பார்த்தா கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ நவம்பர் 1556 அக்பர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா டெல்லியை நோக்கி வந்து படையெடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போகிறாரு. ஸோ அங்கே தானே வந்து ஹியூமோட ஃபோர்ஸஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி டெல்லியில் இருக்குது. ஸோ அதை நோக்கி வந்து இவர் படையெடுத்து போகிறாரு. ஸோ அந்த பானிபட்ன்ற பிளேஸில் தான் வந்து பார்த்தா அந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது நடக்குது. ஸோ அதுவும் அந்த வார்ன்றது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டுன்றது எப்படி இருக்குன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு எனிமியிலேருந்து வந்த ஒரு ஏரோ வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீமோட கண்ணை போய்ட்டு வந்து குத்திடுது. குத்ததுக்கப்புறம் அது அன்கான்ஷியஸாக ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ ஆப்வியஸாக அந்த பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு எந்த ஒரு ஆர்மி இருந்தாலும் சரி தான் அந்த ஆர்மிக்கு தலைவன் ஒருத்தர் இருக்க வரைக்கும் தான் வந்து பார்த்தா அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த ஆப்கான் ஆர்மிக்கு லீடரே எல்லாம் போயிடுறாங்க. லீடரே எல்லாம் போனதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆகிடுதுன்னா அக்பருக்கு ஃபேவராக மாறிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா ஹீமோ வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஹீமோ வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா அக்பர் தான் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த ஆக்ராவும் டெல்லியும் வந்து பார்த்தா திருப்பி அந்த முகல் எம்பையரை வந்து பார்த்தா ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அக்பருக்கும் பைரம் கானுக்கும் ஃபர்தராக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்றதை இப்போ பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, இந்த பைரம் கானோட ரூலில் தான் வந்து பார்த்தா அக்பரோட எக்ஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்து நடந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஒரு கார்டினாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அக்பர் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறமா நார்த் இந்தியாவை ஃபுல்லாக வந்து பார்த்தா கான்கர் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு அக்பரோட ரூல் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஸோ அவரோட டைனாஸ்டியை ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுலே தான் வந்து அவரோட கவனம் இருந்திருக்கு. ஸோ எங்கே வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா காபூலில் ஸ்டார்ட் பண்ணி ஜவுன்பூர் அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் வந்து பார்த்தா அவரோட எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேப் வந்து பார்த்துருப்போம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்து மேப்பில் வந்து பார்த்தலாம் அவரோட ரூல் வந்து எவ்வளோ பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இதில் எந்தெந்த பிளேஸில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு பார்த்தா குவாலியர், அஜ்மர் இதெல்லாம் வந்து பார்த்தா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே யாரோட தலைமையில் பண்ணுறேன்னு பார்த்தா பைரம் கானோட தலைமையில் தான் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஷனும் இந்த 4 வருஷத்துக்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பைரம் கானோட ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தா பெரிய சேஞ்சஸ்லாம் வருது. ஸோ எப்படின்னா அவரோட ஃபெலோ நோபல்ஸ்லாம் இருக்காங்களே, அவர் கூட இருக்க நோபல்ஸ் கிட்ட வந்து பார்த்தா அவரோட பிஹேவியர்லாம் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு சரியில்லாமல் போகுது. ஸோ இது வந்து பார்த்தா எப்படி இருந்தாலும் அக்பரோட காதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸோ அவரோட பிஹேவியர்லாம் வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப வந்து கோவத்தை உண்டாக்கிடுது. உண்டானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பைரம் கானை வந்து பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தா இஷ்யூ பண்ணுறாரு. ஸோ அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா முகல் எம்பையர் அக்பர் டைம் பீரியடில் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்துச்சுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதே புக்கோட கண்டினியூஷனில் தான் இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து அந்த பைரம் கானை பற்றி கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் பைரம் கான் என்ன பண்ணுறான்னா ஸ்டார்டிங்கில் வந்து பிரச்சனை தான் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுறாருன்னா அக்பரோட கட்டளைக்கு வந்து அடி பணிஞ்சிடுறாரு. பணிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா மெக்காவுக்கு வந்து பார்த்தா அவர் போயிடுறாரு. ஸோ அக்பர் என்ன ஆர்டர் பண்ணுறாருன்னா மெக்காவுக்கு போக சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கட்டளையை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா மெக்காவுக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இந்த மெக்காவுக்கு போகும்போது போகிற வழியில் என்ன செய்கிறாங்கன்னா ஆப்கான்ஸ் வந்து பார்த்தா அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்கான்ஸ் வந்து பார்த்தா ஒரு மர்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஸோ அந்த ஒரு பைரம் கானை வந்து பார்த்தா ஃபைனலாக அவரோட ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலி வந்து டெல்லிக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவரோட பையன் இருப்பார் இல்லையா, அப்துல் ரஹீம் சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா அக்பரோட கோர்ட்டில் ஒன் ஆஃப் த ஒரு லூமினியஸாக வந்து வச்சுறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தா அறிவு மேதைகளை வந்து வச்சிருப்பாங்க எப்பயுமே எல்லா கிங்ஸ்மேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த பர்சன் அந்த அப்துல் ரஹீம்ன்றவர் வச்சுறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைட்டில் பேர் தான் என்னென்னு பார்த்தா கனான் அப்படின்றது. ஸோ அது யாரோட டைட்டில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து அக்பருக்கும் பைரம் கானுக்கும் உள்ள எண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ன்றது சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அக்பரோட மிலிட்ரி கான்குவஸ்ட்ன்றது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர கொஞ்சம் வருஷத்துக்கு அக்பர் என்ன பண்ணுறாருனா மற்ற டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் கான்கவர் பண்ணுறதே தான் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் செலுத்திட்டே போகிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தா என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறாருனா 1562
மால்வா அப்படின்ற ரீஜனை வந்து பார்த்தா கான்கோஸ்ட் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்து பண்ணுறாருனா பாஸ் பகதூர் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட இருந்து பார்த்தா கான்கோஸ்ட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவரோட கோர்ட்டில் ஒரு மன்சப்தாரா வச்சுறாரு. ஸோ இந்த மன்சப்தாரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்றது இதோட லெசனோட கண்டினியூஷனில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னொரு பேட்டில் போடுறாரு. யார்கிட்டனா ராணி துர்காவதி அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட. அப்புறம் அவங்களோட சன் வீர் நாராயண் அப்படின்ற 2 பேர்ட்டையும் வந்து பார்த்தா 1564 ஒரு பேட்டில் நடக்குது. எங்கன்னா கோண்ட்வானா ரீஜனில். இது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்தா இந்த பேட்டிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அக்பரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மேவர் பிளேஸ் வந்து நம்ம பாபர் டைம்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மேவர் வந்து ஒரு பர்சன் தான் அந்த ராணா உதய் சிங்ன்றவர். ஸோ இதுக்கு முன்னாடி ஹுமாயூன் பீரியட்லேயும் வந்து இவர் பார்த்தோம் இல்லையா, ஆப்போசிட் ஆர்மில் இருந்துக்கிட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் கூட வந்து பார்த்தா ஒரு ஃபைட் வந்து நடக்குது. அதுலேயும் வந்து பார்த்தா இந்த சித்தூர்ன்ற பிளேஸ் வந்து அவர் தோத்துறாரு. கடைசியாக வந்து என்ன ஆகுதுன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த பிளேஸ் வந்து பார்த்தா அக்பரோட கண்ட்ரோலுக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா உதய் சிங்ன்ற பர்சனை வந்து பார்த்தா திருப்பி வந்து மலைக்கே வந்து அமுச்சு விட்டுறாங்க. இந்த ராணா உதய் சிங் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தளபதிகள் 2 பேர் இருக்காங்க, ஜெய்மால் அண்டு பட்டா அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து மறுபடியும் வந்து ஃபைட் பண்ண கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30,000 ராஜ்புட்ஸோட சேர்ந்து பார்த்தா அவங்க எல்லோரும் வந்து பார்த்தா கொலை பண்ணப்பட்டுறாங்க. அதாவது அவங்க 2 பேர் இல்லாமல் மற்ற எல்லோரும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா அந்த ஜெய்மால் அண்ட் பட்டா இவங்க 2 பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பெருமிதப்படுத்துகிற மாதிரி இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு ஸ்டாச்சு வந்து அவங்களோட மெமரியாக வந்து பார்த்தா வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சித்தூர் இப்போ கேப்சர் பண்ணார் இல்லையா, அக்பர் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா ஸோ மற்ற கிங்டம்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராஜ்புட் கிங்டம்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே வந்து சரண்டர் ஆகிறாங்க. ராத்தம்போர், கலிஞ்சார், பிக்கேனர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் இவங்களாம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அக்பர் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. இப்போ அக்பர் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஏஷியாவை டோட்டலாக வந்து பார்த்தா அவரோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவரோட கவனம் எங்கே போகுதுன்னு பார்த்தா குஜராத் அப்படின்ற ஒரு வெல்த்தி ப்ராவின்ஸ்க்கு தான் போகுது. ஸோ எதுக்காக அந்த குஜராத்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே வந்து மேரிடைம் காமர்ஸ்க்காக பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி அது பார்த்தா அந்த சீக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரீஜன் தான் இல்லையா. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தா காமர்ஸ்ன்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றனால அந்த குஜராத்ன்ற பிளேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா அந்த குஜராத்ன்ற பிளேஸை அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. யார்கிட்ட இது பண்ணுறாருன்னா முசாஃபர் ஷா அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து பார்த்தா அந்த ப்ராவின்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து கான்கோஸ்ட் பண்ணுறாரு. எப்போனா 1573 பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்கானை அனெக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக வந்து எது அமையுது பார்த்தா அந்த குஜராத்ன்றது அமையுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆப்கான் ரூலரை வந்து பார்த்தா டெஃபீட் பண்ணுறாரு. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தா தவுத் கான். இந்த தவுத் கான்ற ஒரு ஆப்கான் ரூலர் பீகார் அண்ட் பெங்கால் இந்த ரீஜனை வந்து பார்த்தா அவரோட கைக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அது 2 ப்ராவின்ஸுமே வந்து பார்த்தா எப்போ வந்து இவர் கைக்கு வருதுன்னா 1576 வந்து பார்த்தா அந்த 2 ரீஜனுமே முகல் எம்பையர் கூட வந்து பார்த்தா அனெக்ஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு காபூலில் இருக்க ஒரு கிங்கையும் வந்து பார்த்தா அக்பர் வந்து டெஃபீட் பண்ணுறாரு. மிர்சா ஹக்கீம் அப்படின்றவர் யாரோட ஹெல்ப்பில் பண்ணுறேன்னா ராஜா மான்சிங் அண்டு பகவான் தாஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தா இந்த கிங்கை வந்து காபூலை கேப்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா நார்த் ஈஸ்டர்ன் பிளேசஸை வந்து கேப்சர் பண்ணுறாரு. காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீர் வந்து 1856லையும் 1586லையும் அதுக்கப்புறம் சிந்து இருக்கு இல்லையா, சிந்தை வந்து பார்த்தா 1591லையும் பார்த்தா கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அந்த டோட்டலாக வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸே வந்து பார்த்தா கன்சோலேட் பண்ணிடுறாங்க முகல் எம்பையர் கூட. இப்போ டோட்டலாக நார்த் இந்தியாவே அக்பரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட அட்டென்ஷன் எங்கே போகுதுன்னா டெக்கான் மட்டும் தான் இப்போ விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா அக்பரோட ஃபோர்ஸஸ்லாம் இந்த கந்தேஷ் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து பார்த்தா ஆக்குபை பண்ணிடுறாங்க 1591ல். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பெரார்ன்ற பிளேஸை வந்து சாந்த் பிபி அப்படின்றவங்ககிட்ட வந்து பார்த்தா அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜான் பிபின்றவங்க யார் பார்த்தா மஃபூஸ் ஷா அப்படின்றவங்களோட நெஃப்யூ தான் வந்து பார்த்தா அவங்க. ஸோ அவங்க வந்து யாரோட ரூலர் பார்த்தா அகமத் நகரோட ரூலர். ஸோ அகமத் நகரோட ரூலர் ஆக்சுவல் யார் பார்த்தா இந்த நிஷாம் ஷாகி அப்படின்றவங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த அகமத் நகர்ன்ற பிளேஸை வந்து பார்த்தா கான்குவர் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களாம் வந்து முகல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் அப்படியே இன்னமும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த அகமத் நகர்ன்றது முகலோட ஃபோர்ஸ்க்கு உள்ளே வந்துடுது. அதாவது எப்படின்னா இந்த 1600ல் இந்த அகமத் நகர்ன்றது முகலோட ஆர்மியில் அட்டாச் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அக்பர்ன்ற ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு. செப்டம்பர் 1604 வந்து பார்த்தா ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஃபைனலாக எப்போ இறக்குறான்னு பார்த்தா இந்த டேட்டு ரொம்ப முக்கியம் தான். 27 அக்டோபர் 1605 வந்து பார்த்தா அக்பர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. ஸோ இதோட வந்து அக்பரோட ரூல் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ராஜ்புத் பொறுத்த வரைக்கும் அவரோட பாலிசிஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ராஜ்புத்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு டைனாஸ்டி இருந்திருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்பரோட பாலிசிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்புட்னா என்னென்னு மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே வந்து சவுத் இந்தியாவில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருந்த ஒரு கிங்டம் பேர் தான் வந்து பார்த்தா ராஜ்புட். ஸோ அக்பர் வரதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தா இவங்களோட கிங்ஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல. ஸோ அக்பரோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களும் வந்து பார்த்தா இந்த ராஜ்புட் கிங்டம் கிட்ட மேட்ரிமோனியல் அலையன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தா இன்டென்ஷன்லாம் வச்சது கிடையாது. ஸோ ஒரு மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜ்புட்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான உறவு இருந்துச்சான்னு கிடையாது. அலையன்ஸ் வச்சதோட அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்பர் வந்து பார்த்தா இது வந்து எப்படி கொண்டு போயிருப்பாருன்னு பார்த்தா
அது வந்து பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் இன்டெகிரேஷனுக்காகவும் ரிலீஜியஸ் இன்டெகிரேஷனுக்காகவும் வந்து பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அது எப்படின்றது அங்கே கொடுத்துருக்காங்க, அதை செஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அக்பர் ஸ்டார்டிங்கில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா ஹிந்துஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து எடுக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த ஜிசியான ஒரு டேக்ஸ் இருக்குது, அந்த ஜிசியான்ற டேக்ஸை வந்து பார்த்தா அவர் அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஜிசியான்ற டேக்ஸ் என்னன்னு பார்த்தா இந்த பாத யாத்திரை போவாங்க இல்லையா, அந்த பாத யாத்திரை போகிற மக்களுக்கு போடப்படுற ஒரு டேக்ஸ் பேர் தான் வந்து பார்த்தா அந்த ஜிசியா டேக்ஸ்ன்றது. ஸோ அந்த முஸ்லீம் டெரிட்டரி அப்படின்றதுனால யாரெல்லாம் நான் முஸ்லீம்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே போடப்படுற டேக்ஸ் தான் இது. ஸோ இந்த டேக்ஸை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு அபாலிஷ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹிந்துஸ்க்கு கிட்ட வந்து பார்த்தா சதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணி பட்டு இருந்துச்சு இல்லையா ஏன்ஷியன் டைமில், அது வந்து எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அந்த சதின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தா வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாருன்னா எப்பயுமே வந்து 2 டெரிட்டரிக்கு வந்து சண்டை வருது அப்படின்னும் போது யார் வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணதுக்கப்புறம் அந்த எதிரி நாடு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எதிரி நாட்டோட பிரிசனர்ஸ் எல்லாம், அதாவது அந்த எதிரி நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாமே எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிசனர்ஸை தான் வந்து பார்த்தா அடைச்சி வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடிமையாக வந்து இதெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு விஷயத்தை ஒரு என்ன செஞ்சுறாருன்னா அதையும் வந்து பார்த்தா டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. இனிமேல் அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதை கைவிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஒரு சில ராஜ்புட் பிரின்ஸ்லி ஃபேமிலிஸ் கிட்ட வந்து மேட்ரிமோனிஸ் அலைன்ஸ் வச்சதுக்கப்புறமும் அங்கே அந்த ஃபேமிலிஸில் இருந்து பார்த்தா ஒரு சில பர்சன்ஸ் அங்கே இருக்க நோபல்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தா முகல் கோர்ட்டில் ஒரு ஹை பொசிஷன்லையும் வந்து பார்த்தா ஒரு உட்கார வைக்கிறாரு. ஸோ இந்த ரிலீஜியஸ் பாலிசிலாம் வந்து பார்த்தா ரொம்ப டாலரண்ட்டாகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஒரு செகுலரிஸ்டிக் வியூவாக தான் வந்து பார்த்தா அக்பரோட நாலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா பீப்புளுக்கு ஒரு கல்ச்சுரல் அண்ட் எமோஷனல் இன்டெகிரேஷனுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தியா, அக்பருக்கு முன்னாடி வந்து பார்த்தா பல முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தா ராஜ்போட் பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு அதெல்லாம் பார்த்தா வெரி எஃபெக்டிவாலாம் கிடையாது. ஆனால் இவர் பண்ணது வந்து பார்த்தா ஒரு ப்ராட் மைண்டடோட தான் வந்து பார்த்தா எல்லாமே செஞ்சிருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமும் என்ன பண்ணார்னா, ஸோ மேரேஜ் பண்ணியாச்சு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட அந்த கடமை எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தவங்கலாம் அப்படி தான் பண்ணாங்க. இவர் வந்து எப்படின்னா அந்த ஃபேமிலியோட பார்த்தா ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது மூலிமா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஒரு ஸோ அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி அப்படின்றத வந்து ஒரு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவரோட மேரேஜ் யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிருக்காங்கன்றத ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்பர் வந்து ஃபஸ்ட்டு யாரை மேரேஜ் பண்ணுறான்னு பார்த்தா ஆம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிட்டரி இருக்குது. அந்த ஆம்பரோட கிங்கோட பேர் தான் ராஜா பர்மால் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த ராஜா பர்மாலோட பொண்ணு தான் ஹர்கா பாய். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அக்பர் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. இந்த ஹர்கா பாயோட பேர் தான் வந்து பார்த்தா இந்த ஜோதான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஜோதா அக்பர்ன்ற படத்தில் பார்த்தா தெரியும். இந்த ஜோதான்றவங்க ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வேறு யாரெல்லாம் மேரேஜ் பண்ணுறான்னு பார்த்தா மறுபடியும் வந்து ராஜ்புட் பிரின்சஸையும் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. பிகேனர் அப்படின்ற ஒரு டைனாஸ்டி, அப்புறம் ஜெய்சல்மார் அப்படின்ற ஒரு டைனாஸ்டி. ஸோ இந்த 2 டைனாஸ்டிலேருந்து வர ராஜ்புட் பிரின்சஸையும் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆம்பர் குயின் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஜோதான்றவங்களை பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கும் அக்பருக்கும் பிறக்கிற பையனோட பேர் தான் வந்து பார்த்தா இந்த சலீம். ஸோ இவர் தான் வந்து அக்பருக்கு அப்புறம் ரூல் பண்ணுவார். அவரோட பேர் தான் வந்து ஜஹாங்கீர் மாற்றி வச்சு ரூல் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் ஜஹாங்கீர் பற்றி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். இந்த சலீம்க்கு ராஜா பகவான் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ராஜா பகவான் சிங் இருப்பார் இல்லையா, அவரோட பையன் ராஜா மான்சிங் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை என்ன பண்ணுறாங்கன்னா அக்பரோட ஒரு ட்ரஸ்டட் ஜென்ரலாக வந்து பார்த்தா அக்பர் வந்து வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்தா ராஜ்புட்டில் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு சில ராஜ்புட்டில் வந்து பார்த்தா என்ன தான் வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சு இல்லாமல் இருந்தாலுமே அவங்களையும் வந்து பார்த்தா ஒரு ஹானரோட தான் வந்து பார்த்தா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மரியாதையோட தான் வந்து பார்த்தா அக்பரோட கோர்ட்டில் வந்து எல்லாருமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சில கிங்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா தன்னோட ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே வந்து பார்த்தா மற்ற ரிலீஜனாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி தான் தன்னோட ரிலேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது அவங்க எப்பயும் வந்து ஒரு மரியாதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க வந்து அப்படி மரியாதை ட்ரீட் பண்ணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பர்டிகுலராக சொல்ல போனால் கிங்குக்கு சொல்கிறேன், நான் கிங்கோட கோர்ட்லையும் சொல்கிறேன். ஸோ ஆனால் இவரோட அக்பரோட கோர்ட்டில் வந்து பார்த்தா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சிருந்தாலும் சரி வைக்காட்டாலும் சரி இந்த ராஜ்புட் சம்மந்தப்பட்ட யார் வந்தாலுமே அவங்க வந்து ஒரு மரியாதையாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ராஜா தோடர்மால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ அஃபேர்ஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன். ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா திவான் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தா ப்ரொமோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பீர்பால் அப்படின்றவரை பற்றி இப்போ நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம், அக்பர் பீர்பால் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் வந்து பார்த்தா அக்பருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கம்பெனின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ராஜ்புட் கிங்டமும் அக்பரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒரு சிலவங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா அக்பரோட ரூலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த கிங்டம் ஃபுல்லாகவே இருக்குது. 2 டெரிட்டரி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்பரோட ரூலை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா அந்த மேவர் அண்டு மார்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ராஜ்புட் கிங்டம் தான் வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் வந்து முகல் கூட ஒத்துவே போகலை. அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் இந்த ராணா உதய் சிங் அப்படின்றது பாபர் டைம்லேருந்தே வந்து பார்த்தா ஸோ இவர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருந்தார். யாருன்னா இந்த மேவர் அப்படின்ற ஒரு பிளேஸோட ரூலர் தான். ஸோ என்ன ஆகிறாருன்னு பார்த்தா இந்த ராணா உதய் சிங்ன்றவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா அவரோட பையன் இருக்காரு.
ராணா பிரதாப் சிங் அப்படின்றவர் அவரும் வந்து என்ன பண்ணுறாருனா அக்பரோட ரூலை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா அக்பர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கார். எப்போ வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் 1597 தான் வந்து பார்த்தா அவர் இறந்து போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்பிட்வீனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டின்னு சொல்லிட்டு அக்பருக்கும் அந்த ராணா பிரதாப் சிங்க்கும் நடக்குது. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டின்றது MCQ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டின்றது யாருக்கும் நடந்ததுன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இயர்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த 1576ன்றது ரொம்ப முக்கியம் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா அது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி யாருக்கு நடக்குது, முகலோட ஃபோர்ஸ்க்கும் ராணா பிரதாப் சிங்க்கும் வந்து நடக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த யார் ஜெயிச்சிருவா அப்படின்னு பார்த்தா முகல் ஃபோர்ஸஸ் தான் வந்து வின் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மார்வர் அப்படின்ற பிளேஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இவர் வந்து மேவர்ன்ற பிளேஸ் வந்து டெஃபிட் பண்ணி நம்ம அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மார்வர் அப்படின்றது எங்கே இருக்குன்னா அந்த ஜோத்பூர் அப்படின்ற பிளேஸை சொல்கிறாங்க. அதோட ரூலர் பேர் தான் வந்து பார்த்தா அந்த சந்திராசென் அப்படின்றவர். ஸோ இவர் யாரோட பையன் பார்த்தா மால்தேவ் ராத்தோர் அப்படின்றவரோட பையன். ஸோ இவரு வந்து பார்த்தா முகல் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. கடைசியாக வந்து 1581 பார்த்தா இறந்து போயிடுறாரு. இந்த சந்திராசனோட பிரதர் வந்து பார்த்தோன்னா முகலோட சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா இந்த உதய்சிங்கிறவர் தான் அவரோட நேமே. இவர் என்ன செய்கிறாருன்னா உதய்சிங் தான் அந்த சந்திராசனோட பிரதர். ஆக்சுவலாக இவருக்கு அப்புறம் என்ன ஆகிறாருன்னா அவர் இறந்து போயிடாரு. பண்ணதுக்கப்புறமா இந்த ஜோதாப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து ரூலராக வந்து பார்த்தா அவர் போட்டுடுறாங்க. அக்பர் தான் வந்து பார்த்தா அவர் நியமிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கேபிட்டல் வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஆக்ராவில் இருந்துச்சு இல்லை பிகினிங்கில். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஃபத்கேபூர் சிக்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வந்து புதுசாக வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு டெசர்ட் மாதிரி வந்து காய்ச்சி அழிச்சாலும் ஸோ அங்கே இருக்க மாஸ்க்கு புலந்த் தர்வாசா அப்படின்றது பார்த்தா அந்த சிட்டியோட கேட்வேவோட தான் சொல்லுவாங்க புலந்த் தர்வாசா அப்படின்றது. அப்புறம் ஒரு சில பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தான் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மன்சப்தாரி சிஸ்டம்ன்றதும் அக்பரோட ரூலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றத பண்ணுறதுக்காக ஒரு சில சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தா அவரோட எம்பையரில் கொண்டு வராரு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவான்னு பார்த்தா நோபல்ஸ், சிவில்ஸ், அந்த மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு சிங்கிள் சர்வீஸாக வந்து பார்த்தா கன்ஃபைன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம UPSC எடுத்துக்கலாம், அப்படின்னாக்கா அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்லி எடுத்துக்கலாம், IAS IPS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு கேடரில் எடுத்துட்டு ஸோ அவங்களோட டைட்டில் தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா மன்சப்தார் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாரு. ஸோ ஒரு ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்தா ஒரு ரேங்க் இருக்கும். அந்த ரேங்க் வந்து பார்த்தா அவங்களோட கவுண்ட்டை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். என்ன மாதிரி கவுண்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மன்சப்தார் ரேங்க்ன்றது ரெண்டாக டிவைட் ஆயிருக்கும். ஒன்று வந்து பார்த்தா ஜாட்ன்றது, இன்னொன்று வந்து சாவர் அப்படின்றது. இந்த ஜாட்ன்றது எப்படின்னா எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா இந்த மன்சப்தார் அப்படின்ற ரேங்க் இருக்கும். ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தா 10,000 10,000 வரைக்கும் வந்து ரேஞ்ச் பிரிச்சிருக்கும். ஸோ ஒரு மன்சப்தார் கீழே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட ரேங்க்ன்றது டிட்டர்மைன் பண்ணப்படும். ஸோ இந்த சாவர் அப்படின்றது என்னென்னா ஹாஸை பொறுத்துன ரேங்க் தான் அது. ஸோ எவ்வளோ ஹாஸ் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தா அவங்களோட ரேங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைமில் வந்து பார்த்தா ஒரு ஆஃபீஸரோட ரேங்க் எல்லாமே வந்து பார்த்தா ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது மேபி ஏறலாம் இல்லை இறங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் ஹாஸாக இருந்தாலும் சரி அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தா அவங்களோட ரேங்க் வந்து பார்த்தா டிட்டர்மைன் பண்ணப்பட்டுச்சு. இந்த மன்சப்தாரி சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி அக்பரோட கோர்ட்டில் இருக்க பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தா எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை பர்ஷியாலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நோபல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மன்சப்தாரி சிஸ்டம்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்கன்னா ராஜ்பூட்டில் இருந்து ஷைக் சதாஸ் அப்படின்ற ஒரு இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படி இந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணி ஸோ இந்த மன்சப்தாரி சிஸ்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சேலரின்றது ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அந்த எல்லாமே வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு சேலரின்னு கிடையாது. அந்தந்த பர்டிகுலர் ரேங்க்குக்கு எல்லாருக்கும் என்ன சேலரி கொடுக்கணுமோ அது வந்து பார்த்தா ஃபிக்ஸடாகவே இருந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தா கேஷில் தான் வந்து பார்த்தா பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மணி கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தா ஒரு எஸ்டேட் வந்து பார்த்தா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து வர மணி எல்லாமே வந்து பார்த்தா அவங்களோட சேலரி அவங்க எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மன்சப்தார் அப்படின்றது வந்து பார்த்தா ஹெரிடிட்டரி கிடையாது. அதாவது அப்பா இறந்து போயிட்டார்னா அந்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக பையனுக்கு தான் வரும் அப்படின்றது கிடையாது. அவர் இறந்து போயிட்டார்னா இறந்து போனது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேற ஒரு புது பர்சன் தான் வந்து பார்த்தா சூஸ் பண்ணுவாங்க. அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசிஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா அக்பர்ன்றவரோட லைஃப் எப்படி பிகின் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரு ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீமாக தான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட லைஃப்பை. போக போக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சூஃபிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தா அவர் ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த சூஃபிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஸோ நம்மளோட இப்போ நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியோட செகண்ட் வால்யூம் புக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லெசனுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு லெசன் இருக்குது
பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அந்த பக்தி மூமெண்ட்லேயே இந்த சூஃபிசம் அப்படின்னா என்னன்றதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தெரியணும் அப்படின்னா அந்த சூஃபிசம் பற்றி படிச்சு பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ அந்த சூஃபிசமில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ்ன்ற விஷயத்தை எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன டீப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ரிலீஜியஸ் வச்சு ஃபைட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டும் வந்துடும். ஸோ அது அந்த ஹியூமனிட்டி அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஒரு குறிக்கோளாக இருக்க கான்செப்ட் தான் அந்த சூஃபிசம். ஸோ இந்த சூஃபிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுறதுனால அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா எல்லா ரிலீஜனை பற்றினும் அதோட டாக்டரின்ஸை பற்றினும் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப காட்டுறாரு. ஸோ காட்டுறதுக்கு அப்புறமா எல்லா ரிலீஜியஸை பற்றின நாலேஜ் வந்து பார்த்தா அவர் கேதர் பண்ணுறாரு. கேதர் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஸோ பீஸ் டு ஆல் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி வந்து ப்ரொபகேட் பண்ணுறாரு. அதோட பேர் தான் வந்து சுல் லைக் குல் அப்படின்றது. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது யார் ப்ரொபகேட் பண்ணா அப்படின்றது கேட்க முடியும். ஸோ இவரோட டைம்லேயே வந்து ஒரு ஆத்தர் வந்து இருக்கார். யார் டைம்லனா அக்பர் இருக்கார் இல்லையா, அக்பர் வாழ்ந்துட்டு வரும்போதே வந்து கான்டெம்பரரியாக இன்னொரு ஆத்தர் வந்து பார்த்தா இருக்கார். அவர் பேர் தான் வந்து பார்த்தா அந்த பதவுனி அப்படின்றவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அக்பரோட இந்த இன்டர் ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா அவருக்கு சுத்தமாக பிடிக்காதனால என்ன செய்யறாருன்னா இஸ்லாமிய காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அக்பர் பார்த்தா இந்த இப்தத் கானா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த இப்தத் கானான்றது ரொம்ப முக்கியம் தான். இது என்னன்னா ஒரு ஒர்க்ஷிப் ஹால் அப்படின்ற மாதிரி தான், ஒரு திடீர் சொல்ல போனால் அந்த கோயில் மாதிரி தான். ஆனால் அந்த கோயில் மட்டுமான்றது கிடையாது, மாஸ்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ எல்லா பர்சன்ஸும் வந்து பார்த்தா ஒன்றா கூடி இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்டுக்காக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பிளேஸாக வந்து பார்த்தா இந்த இப்தத் கானா அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ கொஷின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்தத் கானா அப்படின்னா என்னன்றது கேட்க முடியும், அது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்றது கேட்க முடியும், இல்லை ரீசன் அண்ட் அசோசியேஷன் மூலியமாக இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸும் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா முஸ்லீம்ஸ் தான் வந்து இனிஷியலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா அக்பர் வந்து மற்ற ரிலீஜியஸ் பீப்புள்ஸையும் வந்து பார்த்தா இன்வைட் பண்ணிருப்பாரு. கிறிஸ்டின்ஸ் வந்திருப்பாங்க, ஜோஆஸ்டேரியன்ஸ், ஹிந்துஸ், ஜெயின்ஸு, இது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாத பர்சன்ஸையும் வந்து பார்த்தா டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருப்பாரு அக்பர். இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எப்போ எல்லாருமே வந்து ஒன்றா சேர்க்கணுன்ட்டு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு யார் முடிவு எடுத்தாலும் அது எப்பயுமே வந்து ஃபெயிலியராக தான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இப்தத் கானால எல்லா ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது போக போக என்ன ஆகிடுதுனாக்கா அந்த ஒருவருக்கும் ஒரு ரிலீஜியஸ் கண்டென்ட் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிறிஸ்டியனுக்கும் சரி, ஜோஆஸ்டேரியன்ஸ்க்கு, ஹிந்துஸ்க்கு, முஸ்லீம்ஸ்க்கு இவங்களோட ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்த்தா சேமாக இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்த பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுனால என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய டிபேட்லாம் கண்டினியூ ஆகாதனால ஸோ 1852 இவர் என்ன செஞ்சிடறாருன்னா இந்த இப்தத் கானா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தா டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. இப்படி பிரச்சனைலாம் வந்தாலுமே அக்பர் வந்து அவரோட அட்டம்ப்ட்டை வந்து விட்டு போகலை. அதாவது என்னென்னா ஸோ எது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட எஃபர்ட்லாம் போட்டுகிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அந்த எஃபர்ட் போகிறத வந்து அவர் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஒரு ரிலீஜன் வந்து ஒரு பர்சன் வந்து பர்சனலாக கூப்பிட்டு ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தா டிஸ்கஷன்றது வைக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துவிசமில் வந்து பார்த்தா புருஷோத்தமன் அண்ட் தேவி இவங்கள கூப்பிட்றாரு. அதேமாதிரி ஜோஆஸ்டேரியன்ஸில் ஒரு பர்சன், கிறிஸ்டியனில் 2 பேரை கூப்பிட்டுருக்காரு, ஜெயினிசமில் வந்து ஹீரா விஜயசூரி இவங்கள. ஸோ இவங்கள மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக ஒருத்தனையும் கூப்பிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது. ஸோ இந்த மல்டிப்ளிசிட்டி நேம்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு கடவுளை இவங்க பல பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல போனால் தமிழில் இப்போ ஹிந்துவில் வந்து பார்த்தா காடுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதேமாதிரி முஸ்லீம்ஸில் வந்து ஒரே ஒரு அல்லான்ற பேர் சொல்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸில் வந்து இயேசுன்ற ஒரு பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த பேர் மட்டும் தான் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர கடவுள்ன்றது ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு வருது. வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து பார்த்தா ஒரு தனியாக ஒரு ரிலீஜியஸ் பாலிசின்ற ஒரு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பேர் தான் வந்து பார்த்தா தின் இலாஹி அப்படின்றது. ஸோ எல்லா ரிலீஜன்லையும் எந்தெந்த விஷயம் வந்து பார்த்தா ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தனி ஃபிலாசபியை கொண்டு வரது தான் வந்து பார்த்தா அந்த தின் இலாஹி அப்படின்றது. ஸோ அதோட பேர் தான் வந்து பார்த்தா அந்த தௌஹீத் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிட்டரலாக இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தின் இலாஹி அப்படின்னா மோனோதீசிசம், அதாவது ஒரே ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா அவர் வந்துடுறாரு. இந்த தின் இலாகின்னு சொல்லிட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நிறைய டிசிபிள்ஸ் வந்து பார்த்தா தன்னைத்தானே வந்து என்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் அவரோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தா ஸோ அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து செக்குலர் பிரின்சிபல்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கணும். அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தா டாலரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா செக்ஷன் பீப்புளும் வந்து பார்த்தா ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்க்கு வந்து பார்த்தா ஈக்குவலான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணுன்றது தான் அவரோட எய்மாக இருக்குது. ஸோ இதுக்காக என்ன செய்கிறாருன்னு பார்த்தா நிறைய பேரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக பல பிளேசஸ்லேருந்து கூட்டு வராரு. யாரெல்லாம் கூட்டு வராருன்னா சான்ஸ்கிரிட், அரபிக், கிரீக் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கூட்டு வராரு. எங்கே வேணால் பெர்ஷியா கூட்டு வராரு. ஸோ இவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ராமாயணா, மகாபாரதா,
அதர்வ வேதா, பைபிள், குரான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா பர்ஷியாவில் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ இவரோட எய்ம் ஃபைனலாக இவரோட எய்ம் எப்படி இருந்துச்சு பார்த்தா, அவர் இருக்க கிங்டம்ன்றது ஸோ இந்த செகுலரிஸ்டிக் வியூவாக தான் இருக்கணும், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து எல்லா மக்களுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வியூவை தான் அவர் வச்சிருந்தார். ஸோ அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சார். ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த தின் இலாகி அப்படின்றது அக்பர் எப்போ இறந்து போனாரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுவும் வந்து காணாமலே போயிடுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது அவ்வளோதான். அக்பரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் அக்பரை பற்றி என்ன இருக்கான்றதை பார்த்துடலாம். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து புக் பேக் கொஷின் அக்பரை பற்றி எதுவுமே இல்லை. 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தா புக் பேக் கொஷின் இருக்குது. ஸோ அதில் வந்து செகண்ட் லெசன் பார்த்தா முகல் டைனாஸ்டி பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசனில் வந்து இருக்க கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மன்சப்தாரி சிஸ்டமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து அக்பர் தான். ஸோ அக்பரோட ரெவன்யூ மினிஸ்டரோட பேர் என்னன்றது கேட்டிருக்காங்க. ராஜா தோடர்மால் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோட மிடில் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அக்பரோட ரெவன்யூ மினிஸ்டர் வந்து பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன் இருக்காருன்னு சொல்லிட்டு அதான் ராஜா தோடர்மால்ன்றது தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபத்கேபூர் சிக்ரியில் வந்து பார்த்தா ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து பார்த்தா எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஸ்டின். ஸோ அதோட பேர் தான் வந்து பார்த்தா இப்தத் கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா எந்த சூஃபி சைட் வந்து அக்பரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரிசீவ் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, இந்த 7th புக்கில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சூஃபி செயின்ட் சலீம் சிஸ்தி அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தா இவரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லை, இன்னொரு பர்சன் சீக் குரு ராமதாஸ் அப்படின்றவங்க. ஸோ இது 2 பேர் தான் வந்து பார்த்தா அக்பரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கேட்டது என்னன்னு கேட்டிருக்காங்கனாக்கா, பர்டிகுலராக வந்து சூஃபி செயின்ட் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னன்னா சலீம் சிஸ்தி அப்படின்றது ஆன்சர். அக்பரை பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜஹாங்கீர் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம பார்த்த மாதிரி 6 கிங்ஸை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த முகல் எம்பையர் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடும். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம 3 கிங்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாபரை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து ஷேர்கான் அண்ட் ஹுமாயூன், இவங்க 2 பேரும் வந்து சேர்த்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தது அக்பரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 3 கிங்குமே வந்து பார்த்தா இந்த முகல் டைனாஸ்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் தான். ஏன்னு கேட்டால் இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தா 8 பேட்டில் போட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து முகல் டைனாஸ்டி வந்து பற்றி படிக்கணும் அப்படின்னா 8 பேட்டில் தான் வந்து டோட்டலாகவே இருக்கும். இந்த 8 பேட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து பாபர் வந்து பார்த்தா 4 பேட்டில் போட்டிருப்பாரு. ஹுமாயூனுக்கும் ஷேர்கானுக்கும் வந்து பார்த்தா 2 பேட்டில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அக்பர் இருக்கார் இல்லையா, அக்பருக்கும் வந்து பார்த்தா அந்த 2 பேட்டில் நடந்திருக்கும். ஸோ இந்த ஆக மொத்தம் இந்த 8 பேட்டில் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தா பேட்டில் சம்மந்தப்பட்டதும் வார் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஓவர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க ஒரு 3 கிங்ஸை பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். யார் பற்றி படிக்கணும்னா ஜஹாங்கீர் பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் அவரோட பையன் ஷாஜகான். அதுக்கப்புறம் யார் பார்க்கணும், அவுரங்கசீப். ஸோ இந்த அவுரங்கசீப்போட வந்து பார்த்தா ஆக்டிவான ரூலர்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுவாங்க. அவுரங்கசீப்ன்றது 1707 இறந்து போயிடுவார் இல்லையா. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 150 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தா ரூல் கண்டினியூ ஆயிருக்கும். அந்த 150 இயர்ஸ்லேயும் வந்து பார்த்தா பெருசாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. 1857 வந்து கரெக்டாக 150 இயர்ஸ். ஏன்னா 1707 1857 வரைக்கும் 150 இயர்ஸ் பெரிய ரூலர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இது வந்து பார்த்தா பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு இந்த ரூல் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி படித்த அந்த 3 கிங்ஸ் மாதிரி வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிற இந்த 3 கிங்ஸுமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க போட்ட வார் தான் வந்து காரணம் எல்லாமே. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஜஹாங்கீர் பற்றி படிக்க போகிறோம், ஷாஜகான் பற்றி படிக்க போகிறோம் இல்லையா. இது எல்லாமே வந்து எப்படி வரும்னு பார்த்தா ஸ்டோரிஸாக தான் வந்து கொண்டுன்னு போகும். இம்பார்ட்டண்டான வார் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தான் இதுக்கப்புறம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷாஜகான் பீரியடில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரியாக தான் கொண்டு போகும். அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். பெருசாக ரொம்ப எக்ஸாம்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயன்ற மாதிரிலாம் அதிகமாக இருக்காது. ஆனால் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த பாபர், ஹுமாயூன், அக்பர் இவங்க 3 பேரை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாலே ஒரு 70% ஆஃப் முகல் எம்பையர்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 3 பேர் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயன்றது இதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் இருக்காது. ஜஹாங்கீர் பற்றி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நம்ம 8 பேட்டில் பற்றி சொன்னோம் இல்லையா, முகல் எம்பையரில் முக்கியமான பேட்டில்னு சொல்லிட்டு, அது வந்து முக்கியமாக என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு கிளான்ஸ் மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம். ஜென்ரலாகவே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேட்டில்ஸ்ன்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் எதுவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எந்த இயரில் வந்து அந்த பேட்டில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த டைனாஸ்டிக்கும் பேட்டில் வருதுன்றதை முக்கியமாக நோட் பண்ணணும். பர்டிகுலராக எந்த கிங்கும் வந்து சண்டை போகிறாங்கன்றதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேட்டிலில் கடைசியாக யார் ஜெயிச்சா அப்படின்ற விஷயத்தை வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து அந்த 8 பேட்டில் சொன்னதில் ஃபஸ்ட்டு பேட்டில் எதுன்னு பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில். யாருக்கும் நடந்திருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். இதுக்கு பாபர் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியாவும் சரி நார்த் இந்தியாவும் சரி யார் ரூல் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா டெல்லி சுல்தான் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த டெல்லி சுல்தானேட்டில் பர்டிகுலராக லோடி டைனாஸ்டி ரூல் போய்கிட்டு இருக்கும். அந்த லோடி டைனாஸ்டிலையும் பர்டிகுலராக பார்த்தா இப்ராஹிம் லோடின்றவர் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பார்.
இந்த ஃபஸ்ட்டு பேட்டில் பானிபட்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்லி சுல்தானின்றது டோட்டலாக வேனிஷ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த முகல் எம்பையர்ன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்டில் பானிபட் அப்படின்றது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கிறது. நெக்ஸ்ட் இயர் வந்து கன்வா அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும். ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடக்கும். அடுத்தது பேட்டில் ஆஃப் சந்தேரி அப்படின்றது மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பேட்டில் ஆஃப் காகரா அப்படின்றது இது வந்து பார்த்தா முகமது லோடி அண்ட் நசீர் ஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து பாபர் கூட சண்டை போடுவாங்க. ஸோ இந்த 4 பேட்டிலுமே வந்து யார் ஜெயிப்பான்னு பார்த்தா பாபர் தான் வந்து பார்த்தா வின் பண்ணுவார். இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தா 15, 26, 27, 28, 29. ஸோ இந்த 4 வருஷத்துலையும் ஒரு வருஷம் கன்செக்யூட்டிவாக வந்து பார்த்தா பாபர் பேட்டில் போட்டிருப்பாரு. ஒன்றுத்தையும் பார்த்தா அவர் தான் வந்து ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1530 வந்து பார்த்தா அவர் இறந்து போயிடுவார். இந்த 4 பேட்டிலுமே ரொம்பவே முக்கியம் தான். ஏன்னு கேட்டால் இந்த 4மே வந்து யார் காமனான ஒரு பர்சன் பார்த்தா பாபர் தான் காமனான பர்சன் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 பேட்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே சரி தான், ஒரு இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது பாபரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேட்டில் தான். அதுக்கப்புறம் அந்த இறந்து போயிடுறாரு 1530. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 பேட்டில் முக்கியம் தான். பேட்டில் ஆஃப் சௌசா அண்ட் பேட்டில் ஆஃப் கன்னுஜ் அப்படின்றது. இந்த பேட்டில் ஆஃப் சௌசா அண்ட் கன்னுஜ்ன்றது யாருக்கு நடந்திருக்கும்னா ஷேர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்திருக்கும். இந்த 2 பேட்டிலுமே இவங்க 2 பேருக்குள்ள தான் நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தா யார் ஜெயிச்சிருப்பானா ஷேர்கான்றவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஹுமாயூன் வந்து பார்த்தா 2த்துலேயும் தோற்று போயிருப்பார். 2வது பேட்டில் இந்த பேட்டில் ஆஃப் கன்னுஜ் இந்த 1540 தோற்று போனதுக்கப்புறம் என்ன செய்வார்னா இந்த டைனஸ்டி விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவார் இல்லையா, பர்ஷியாவுக்கு போயிட்டு அடைக்கலம் புகுந்துருவார். இதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் அவர் திருப்பி வரமாட்டார். 15 இயர்ஸ் வராமல் அதுக்கப்புறம் 1555 வந்து பார்த்தா திருப்பி வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து ரூல் பண்ணுவார். இதெல்லாம் இந்த லாஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஷேர்ஷா இருக்கார் இல்லையா, அந்த ஷேர்ஷா வந்து 5 வருஷம் தான் ரூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1553 வரைக்கும் வந்து பார்த்தா அவரோட நெக்ஸ்ட் சக்ஸஸர் வந்து ரூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த எம்பையர் வந்து பார்த்தா ப்ராப்ளம் போயிடும். அது அந்த சூர் டைனாஸ்டி அப்படின்றது அதுவும் கொலாப்ஸ் ஆகிட்டு 1555 அப்புறம் மறுபடியும் வந்து ஹுமாயூன் கைக்கே வந்து ஆட்சின்றது வந்துடும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. இந்த அதுக்கப்புறம் வரது 2 பேட்டில் வந்து யாருக்குன்னா அக்பரோ பேட்டில் தான். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது இது நம்ம அந்த வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். 30 வருஷம் கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கும் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா கரெக்டாக 30 இயர்ஸ் தான். 1556 நடக்கும். யாருக்கும்னாக்கா அக்பருக்கும் ஹீமுக்கும் நடக்கிற பேட்டில் தான். இதில் என்ன ஆகுன்றதை நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஹீமுவோட கண்ணில் வந்து பார்த்தா ஒரு ஏரோ வந்து குத்திடும், அதாவது ஒரு அம்பு வந்து குத்திடும். அதனால் என்ன ஆகிடுவார், அன்கான்ஷியஸாக ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஹீமுவை சரி பிடிச்சி அவர் போய்ட்டு தூக்கில் போட்டு சாவடிச்சிருவாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து பார்த்தா லீடரே இல்லாதனால அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி பிரசனில் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தா அந்த செகண்ட் பேட்டில் பானிபட் நடக்கும். இது பண்ணும்போது அக்பருக்கு 14 இயர்ஸ் தான் ஏஜ் இருக்கும். அப்போ வந்து அவரோட மைனராக தான் இருப்பார். அவரோட கார்டியன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, பைரம் கான், அவரோட தலைமையில் தான் இது எல்லாமே நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பேட்டில் ஆஃப் ஹல்டிகட், இதுதான் வந்து லாஸ்ட் பேட்டில்னு சொல்லலாம், அதாவது 8வது பேட்டில். இது யாருக்கும் நடந்திருக்குன்னா முகல்ஸ்க்கும் ராணா பிரதாப் சிங் அப்படின்றவங்களுக்கும் நடந்திருக்கும். இது 1576 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அக்பர்ன்றவர் 1605 வந்து இறந்திருப்பார். 27th October 1605 இந்த டேட்டில் வந்து இறந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. ஃபர்தராக என்ன பண்ணலாம்னா ஜஹாங்கீர் பற்றின இன்ஃபர்மேஷனை கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவரை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் வெறும் ஸ்டோரிஸாக தான் இருக்கும். முக்கியமாக ஜஹாங்கீரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பொலிட்டிக்கலாக சரி ஹிஸ்டோரிக்கலாகவும் சரி ஜஹாங்கீர்ன்ற ஒரு கிங் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க போகிறாரு. ஏன் காரணம் கேட்டால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தா டைனாஸ்டியாக தான் இருக்கும், எம்பையராக தான் இருக்கும். ஸோ ஒரு டைனாஸ்டிக்கும் இன்னொரு டைனாஸ்டிக்கு தான் வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். யார் வந்து சுப்ரீமசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய வார்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன்றது அதிகமாக இருந்திருக்கும். ஸோ எந்த கிங் வந்து பார்த்தா அதிகமான டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாரோ, யார் கீழே வந்து பார்த்தா அதிகமான டெரிட்டரி இருக்கும், அவங்க தான் வந்து பார்த்தா பெரிய ராஜான்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா கருதப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மிடியல் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அப்படி தான் இருந்திருக்கும். வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறுது அப்படின்னு பார்த்தா இந்த 1605 அப்புறம் தான் மாறும். ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்ததுக்கப்புறமா தான் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சினாரியோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், ஸோ இந்த ஜஹாங்கீர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கே வருது. சூரத் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. வில்லியம் ஹாக்கிங்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து பெர்மிஷன் கேட்பார். எதுக்காக கேட்பார்னா, நாங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு ட்ரேடிங் போர்ட் வந்து அமைக்கிறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணலாம் இந்தியாவில்ன்ற ஒரு ஐடியா இருக்குன்றதுனால கேட்பார். அப்போ வந்து பார்த்தா அந்த பெர்மிஷன் வந்து பார்த்தா கொடுக்க மாட்டார் ஜஹாங்கீர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பர்சன் வருவார், சார் தாமஸ் ரோன்னு சொல்லிட்டு. இந்த தாமஸ் ரோ வந்ததுக்கப்புறம் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த ட்ரேடிங் போர்ட்டாலும் சரி, ஒரு புதுசாக ஃபேக்ட்ரியாலும் சரி, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நம்ம மாடர்ன் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தார், மேபி கொடுக்காம இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் சக்சீட் ஆகாமல் இருந்திருந்தாங்க. யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவங்க இந்த போர்ட் இங்கே பண்ணுறதுக்கு, அதாவது
ஃபேக்ட்ரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக சக்சீடே ஆகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரின்றது ரொம்பவே மாறி இருக்க சான்சஸும் இருக்குது. ஸோ மேபி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம், இவர் கொடுக்கலாம் வேறு ஒரு கிங் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அவங்க மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். மேபி அதில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட பொலிட்டிக்கல் சீரியாக மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இவர் வந்ததுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வரும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சினாரின்றது டோட்டலாகவே மாறி இருக்கும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஜஹாங்கீர் பற்றின இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். 27 அக்டோபர் 1605 அக்பர் இறந்து போயிறாரு இல்லையா. அக்பர் இறந்து போனதுக்கப்புறம் சலீம் அப்படின்ற அவரோட பையன் தான் வந்து ஆட்சிக்கு நெக்ஸ்ட் வராரு. இந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு அவரே வச்சுக்கிறாரு. இவரோட ஆட்சி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1605 ஸ்டார்ட் ஆகி 1627 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்த 1627 இயர் ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த 1627 தான் வந்து ஜஹாங்கீர் வந்து பார்த்தா இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவரோட பையன் ஷாஜகான் இதே 1627 தான் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து சிவாஜி அப்படின்ற ஒரு ரூலர் வந்து பார்த்தா இந்த 1627 தான் வந்து பிறந்திருப்பார். ஸோ இந்த சிவாஜி தான் வந்து ஃபியூச்சரில் மராத்தாஸ் அப்படின்ற ஒரு கிங்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருப்பார். இந்த 3 கிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணுற இயர் 1627 அப்படின்ற ஒரு இயர் தான். இந்த ஜஹாங்கீர்ன்றவர் யாரோட பையன் பார்த்தா அக்பர் வந்து ராஜ்புட் ஒரு பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணிருப்பார் இல்லையா, ஜோதா அப்படின்றவங்கள. ஸோ அந்த ஜோதா அப்படின்ற ஒரு ராஜ்புட் பிரின்சஸ்க்கும் அக்பருக்கும் பிறந்த பையன் தான் வந்து பார்த்தா இந்த ஜஹாங்கீர் அப்படின்றவர். இவரோட ஆட்சி வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டே இருக்கும்போது நடுவில் அவரோட பையன், அது ஒரு எல்டஸ்ட் சன், அவர் பேர் என்னன்னாக்கா பிரின்ஸ் குஸ்ரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குஸ்ரோ என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் வந்து இவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்க்குறாரு. அதனால் வந்து ரிவோல்ட் வந்து அவங்க அப்பா மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கு மூலதனமாக அமைஞ்சது யாருன்னு பார்த்தா சீக் குரு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் அர்ஜுன் தேவ். இவர் வந்து பார்த்தா 5th சீக் குருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 5th சீக் குருவோட தூண்டுதல் பேரில் தான் வந்து இந்த குஸ்ரோ என்ன செய்கிறாருன்னா அவங்க அப்பாவை எதிர்த்து வந்து ரிவால்ட்லாம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஜஹாங்கீர் என்ன செய்கிறாருன்னா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து அவர் பையனை வந்து டெஃபீட் பண்ணிவிட்டு இந்த சீக் குருவையும் பிடிச்சி என்ன செய்கிறாருன்னா அவரையும் வந்து தூக்கில் போட்டுறாரு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ அவரோட பையன் ஜஹாங்கீர் முக்கியமாக அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவரோட பசங்க தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த குஸ்ரோ வந்து பெரிய பையன் இல்லை, அவர் வந்து ரிவால்வ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட சின்ன பையன் ஒருத்தர் இருப்பார் குர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து ஃபியூச்சரில் ஷாஜகான் சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அந்த குர்ரமும் சரி குஸ்ரோவும் சரி இவங்க 2 பேருமே வந்து அவங்க அப்பாவுக்கு எதிர்த்து ரிவால்வ் பண்ணதுனால தான் ஜஹாங்கீரோட ஆட்சியை வந்து பார்த்தா கடைசியில் முடிஞ்சிருக்கும். குரு அர்ஜுன் தேவை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வருது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்த ப்ராப்ளம் தான். ஆப்கன்ஸ் கூட எப்பயுமே வந்து இந்த முகல் டைனாஸ்டிக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பாபர் டைம்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கன்றவங்க ஒரு பெரிய த்ரெட்டு தான் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தாங்க. இவரோட டைமில் வந்து பார்த்தா ஜஹாங்கீருக்கு யார் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்த்தா பெங்கால் ரீஜியனோட உஸ்மான் கான் அப்படின்றவர் ஒரு ப்ராப்ளமாக இருக்கார். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னா இந்த மேவர்ன்றதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வந்தோம். பாபர் டைம்லேருந்தே வந்து இருக்குதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேவர் வந்து அக்பர் டைமில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. யாரோட தலைமையில் பண்ணாங்க, ராணா உதய் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து பார்த்தா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட பையனோட காலம் வந்துச்சு. அவங்களும் வந்து முகல் டைனாஸ்டிக்கும் ப்ராப்ளம் 2 பேருக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் போச்சு. அவங்களோட தலைமை யாருன்னு பார்த்தா ராணா பிரதாப் சிங் அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து ஃபியூச்சரில் என்ன செய்கிறாங்கன்னா இவரோட பையன் இருக்கார் இல்லையா குர்ரம் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ஒரு மிலிட்ரி கேம்பெயின் நடத்துகிறாரு. மிலிட்ரி கேம்பெயின் நடத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இவங்களோட ஃபோர்ஸஸை வந்து ஒரு வழியாக வந்து அடைக்கிறாரு. யாருக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் போகுதுன்னு பார்த்தா அந்த ராணா உதய் சிங் அவரோட கிராண்ட்சன் ஒருத்தர் இருக்கார், ராணா அமர் சிங் அப்படின்றவர். ஸோ இவரோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அந்த பிரின்ஸ் குர்ரம்ன்றவர் ஒரு வழியாக மிலிட்ரி கேம்பிங் நடத்தி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராணா அமர் சிங்கிறதான அந்த பிளேஸை ரூல் பண்ணிட்டு அந்த கிங்கு கிட்ட வந்து பார்த்தா ஒரு ட்ரீட்டி மாதிரி சொல்கிறாங்க. என்ன ட்ரீட்டி சொல்கிறாங்கன்னா இந்த ஜஹாங்கீரோட ஆட்சி வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னாக்கா அந்த கிங்டம் வந்து ஒன்று ரூல் பண்ண அனுமதிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன செஞ்சுறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங்டம் வந்து அவரே ரூல் பண்ண விட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 1608 அஹ்மத் நகர்ன்ற ஒரு பிளேஸ் டெக்கானில் இருக்குது. இது வந்து பார்த்தா மாலிக் ஆம்பர்ன்ற ஒரு தலைமையில் வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இந்த பிரின்ஸ் குர்ரம்ன்றவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அஹ்மத் நகரை கான்குவர் பண்ணுறதுக்கு ஒரு சில அட்டம்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஆனால் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடுது. காங்கரா அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டை வந்து 14 மாதம் வந்து முற்றுகையிட்டதுக்கு அப்புறமா ஒரு வழியாக வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து இந்த குர்ரம் அப்படின்ற ஒரு பிரின்ஸ் வந்து கான்குவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த கந்தாகரும் வந்து பார்த்தோன்னாக்கா அக்பரால் கான்குவர் பண்ணப்பட்டது. யார்கிட்ட வந்து பட்டதுன்னா பர்ஷியன்ஸ் கிட்ட வந்து 1595 வந்து பார்த்தா கான்குவர் பண்ணியிருப்பாங்க. அக்பர் தான் வந்து கான்குவர் பண்ணியிருப்பார் 1595. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பர்ஷியன் கிங் வந்து ஷா அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து 1622 அதாவது அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அது திருப்பி அவரே வந்து எடுத்துப்பார். எடுத்ததுக்கப்புறமா ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா திருப்பி அந்த இடத்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஆனால் அது ரீகேப்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு பையன் சொன்னா இல்லையா திருப்பி ரிபிலியன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்ஸ் குர்ரம் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து பார்த்தா ஜஹாங்கீருக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஹாங்கீர் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவங்க 2 பசங்க தான். ஃபஸ்ட்டு பையனை எப்படியே சமாளிச்சாச்சு, 2வது பையன் சமாளிக்க முடியாது. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இந்த குர்ரம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு கிங்காக வந்து சக்ஸஸராக வந்திருப்பார். இதுக்கப்புறம் என்னென்னா ஜஹாங்கீர் ரீஜனில்
அதாவது ஜஹாங்கீரோட ஆட்சியில் 2 இங்கிலீஷ்மேன் வந்து வந்திருப்பாங்க, விசிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்தவர் தான் இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர், நெக்ஸ்ட் வந்தவர் தாமஸ் ரோ அப்படின்றவர் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்தவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெர்மிஷன் கேட்டிருப்பாரு. அதாவது இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாரு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் ரோன் வராரு இல்லையா, அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. யாரோட அம்பாசிடராக வந்திருப்பாருன்னா கிங் ஜேம்ஸ் 1 அப்படின்றவரோட அம்பாசிடர் தான் வந்து இந்த சார் தாமஸ் ரோ அப்படின்றவர். அவர் வந்ததுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு சூரத் அப்படின்ற பிளேஸில் வந்து பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரின்றது ஒன்று இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா தான் நம்மளோட பொலிட்டிக்கல் சினாரியோன்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்சே ஆகும். ஒரு வழியாக ஷாஜகானோட டைம் பீரியடில் இந்த டெக்கான் வந்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுது முகலோட கண்ட்ரோலில். அப்படி இருந்தாலும் மாலிக் ஆம்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அகமத் நகரை வந்து கான்குவர் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பண்ணாலுமே ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த அகமத் நகரை வந்து பார்த்தா கான்குவர் பண்ணிடுறாங்க. ஷாஜகான் என்ன செய்கிறாருன்னா 2 ரூலர்ஸ் வந்து பார்த்தா மறுபடியும் வந்து இன்வைட் பண்ணி அவங்களையும் வந்து கண்ட்ரோல் கொண்டு வராரு. யாருன்னா நிஜாம் ஷாகி ரூலர் அப்படின்றவரும் இந்த குதுப் ஷாகி ரூலர் அப்படின்றவரும். ஸோ இந்த நிஜாம் ஷாகி ரூலர் தான் யாருன்னு பார்த்தா அந்த அகமத் நகரோட ரூலர். எப்போ கண்ட்ரோல் வந்து 1636 வருது. இதுக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா யாரோட சப்போர்ட்டில் இந்த ஏரியா வந்து கான்குவர் பண்ணுறான்னு பார்த்தா அந்த மஹமத் கான் அப்படின்ற ஒரு பர்சன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மஹமத் கானாக இருந்தாலும் சரி ஷாஜகான் இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அம்மா நூர்ஜஹான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா 2 பேரையும் டெக்கானுக்கு ரீட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இவங்க 2 பேருமே தான் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அகமத் நகரை ஒரு வழியாக வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த குதுப் ஷாகி ரூலர் கிட்ட கோல்கொண்டா இருக்கார்ல, இந்த கோல்கொண்டா ரீஜனில் இருக்க குதுப் ஷாகி ரூலர் கிட்ட என்ன ஆகுதுன்னா அவரோட ஓன் மினிஸ்ட்ரே வந்து பார்த்தா இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுறாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வர முகல் கிங் என்ன செய்கிறாருன்னா அந்த ஏரியா வந்து பார்த்தா கான்குவர் பண்ணிடுறாரு. கான்குவர் பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த ட்ரீட்டி போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எங்களோட எம்பையர் கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி கொடுத்துறாங்க. அதையும் வந்து பார்த்தா அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கந்தாகர் அப்படின்ற ரீஜனை வந்து அவர் கான்குவர் பண்ணுறாரு. எப்போனா 1638. இந்த கந்தாகர் அப்படின்ற ரீஜனை ஃபஸ்ட்டு யார் கான்குவர் பண்ணான்னு பார்த்தா அக்பர் கான்குவர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜஹாங்கீர் வந்து அதை பார்த்தா லூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அகைன் வந்து ஷாஜகான் பீரியடில் இந்த கந்தாகர்ன்ற பிளேஸை வந்து கான்குவர் பண்ணுறாங்க. ஷாஜகானோட நெக்ஸ்ட் டைம் எங்கே போகுதுன்னு பார்த்தா கோவாவுக்கு போகுது. நம்ம 1510 வந்து பார்த்தா அந்த கோவான்ற பிளேஸை வந்து போர்ச்சுகீஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 1510 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா அவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது நான் இப்போ சொல்கிற டைம் பீரியட் எதுன்னு பார்த்தா 1630 மேலே சொல்கிறேன். இந்த 1630 மேலே தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துட்டு வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்தா அந்த கோவான்ற பிளேஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ வந்து ஷாஜகான் என்ன செய்கிறான்னு பார்த்தா பெங்காலில் இருக்க அவரோட முகல் கவர்னர்கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. என்ன ஆர்டர் பண்ணுறாருன்னா ஹியூக்லின்ற பிளேஸில் இருக்க போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்கிறாரு. இப்போ அந்த பிளேஸில் வந்து பார்த்தா ஒரு 200 போர்ச்சுகீஸ் பீப்புள் இருக்காங்க. அந்த 200 போர்ச்சுகீஸ் பீப்புள் கண்ட்ரோலில் 600 இந்தியன் ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இந்தியன் ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து அவங்க போர்ச்சுகீஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பேப்டைஸ்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பேப்டைஸ்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா அது பேப்டிசம் சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தா பீப்புள்ஸை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு செர்மனியோட பேர் தான் வந்து பார்த்தா அந்த பேப்டிசம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ச்சுகீஸ் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிஜாப்பூர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்களோட கன்னர்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து பார்த்தா சேஃப்டிக்கு அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் இவங்க பண்ணாலும் டிஃபென்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருந்தாலுமே கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தா ஈஸியாகவே வந்து இந்த முகல் ஃபோர்ஸ் வந்து அந்த கோவாவில் இருக்க போர்ச்சுகீஸோட பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வேனிஷ் பண்ணிடுறாங்க. 1641 அவரோட ஃபாதர் இன்லா ஆசஃப் கான் வந்து பார்த்தா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட நூர்ஜஹான் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்தா 65 வரைக்கும் இருக்காங்க. ஆனால் வந்து பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஷாஜகானுக்கு எதுவும் பண்ணலை. ஃப்ரான்ஸில் இருக்க லூயிஸ் 14 எந்த டைம் பீரியடில் வாழ்ந்தாரோ அதே டைம் பீரியடில் தான் வந்து பார்த்தா ஷாஜகான் வாழ்ந்திருக்காரு. அதுதான் வந்து கான்டெம்பரரி சொல்லி சொல்கிறாங்க. கான்டெம்பரரி அப்படின்னா சம காலத்தில் வாழ்ந்த 2 பேரை பற்றி குறிக்கிற ஒரு வேர்டு தான் வந்து கான்டெம்பரரி. இந்த ஷாஜகான் வந்து பார்த்தா 30 வருஷத்துக்கு வாழ்ந்திருக்காரு. இதில் வந்து அவர் இந்த கிங்குக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு பீகாக் த்ரோன் சொல்லிட்டு ஒன்று செஞ்சுருக்காங்க இவரோட டைம் பீரியடில். அதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது தான். இந்த தாஜ்மஹால் அப்படின்றது பில் பண்ணியிருப்பார் இல்லையா, எங்கன்னா யமுனா ரிவரில், அதாவது ஆக்ராவில் இருக்க யமுனா ரிவரில் வந்து அதோட சைடில் பில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா விசிட் பண்ணிவிட்டு ஸோ ஷாஜகானோட டைம் பீரியடில் இந்தியான்றது எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயிலான அக்கௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி. ஷாஜகானோட கடைசி காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவருக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இது வந்து பார்த்தா அவங்க 4 பசங்களுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. ஷாஜகானோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தா அவரோட பெரிய பையன் தாரா சொக்கோ அப்படின்றவர் தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவுரங்கசீப் அவரோட 3வது பையன் என்ன பண்ணுறாருன்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி கடைசியில் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஷாஜகானை வந்து சிறை பிடிச்சி
ஜெயிலில் வச்சுறாரு. ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மன வருத்தத்திலே வந்து பார்த்தா அந்த ராயல் பிரசனில் அவரோட டேஸ்லாம் போயிருந்திருக்கு. போனதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகுறாருன்னா ஜனவரி 1666 அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தாஜ்மஹால் அவர் பில் பண்ணிட்டு போனார் இல்லையா, தாஜ்மஹால்லே வந்து பார்த்தோன்னா அவர் ஒய்ஃபு பக்கத்தில் வந்து பார்த்தா அவரை புதைச்சிடுறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தா ஷாஜகானோட ரூல் வந்து ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து அவுரங்கசீப் பற்றி தான் பார்க்கணும். அவுரங்கசீப்பு வந்து பார்த்தா 1707 வந்து பார்த்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த ஒரு ரூலருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவுரங்கசீப் பற்றி பார்க்கலாம். அவுரங்கசீப் வந்து 1658 ஆட்சிக்கு வராரு இல்லையா, அவர் வரும்போதே வந்து பார்த்தா ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அவங்க 4 பேருக்குள்ளே. யாராருன்னா தாரா சொக்கோ, ஷுஜா, முராத், அதுக்கப்புறம் அவுரங்கசீப். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தா ஷாஜகானோட பசங்க. இதில் வந்து இவர் 3வது பையன். இவர் இந்த பிரச்சனைலாம் இவங்க கூட சண்டை போட்டு எப்படி ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்துடுறாரு, அரியணைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து இவரோட ரூல் வந்து பார்த்தா ஒரு 50 இயர்ஸ்க்கு போகுது. அதில் வந்து அதை 50 இயர்ஸை ரெண்டாக பிரிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20 வயசு இயர் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா நார்த்லேயே வந்து இருந்துடுறாரு. பர்டிகுலராக சொல்ல போனால் டெல்லியில் இருந்துறாரு. அங்கே இருந்ததுக்கப்புறம் நார்த் இந்தியாவோட அஃபேர்ஸ் மட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து கவனிச்சிட்டே வராரு. டெக்கான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அவரோட வைஸ்ராயோட கண்ட்ரோலில் விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து நார்த்தன் இந்தியாவிலே வந்து இருந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா 1681 டைம் பீரியடில் அவரோட பையன் வந்து பார்த்தா அவரை ரிபிலியன் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருக்கு எதிர்க்க. ஸோ இந்த முகல் டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அப்பா வந்து பார்த்தா பையன், அப்பா பையன் இந்தமாரி தான் வந்து பார்த்தா கான்ஃப்ளிக்ட்லாம் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இன்னமும் வந்து அது கண்டினியூ ஆகுது. இவரோட பையன் பேர் என்னன்னு பார்த்தா அக்பர். இவர் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் வந்து டெக்கானுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாருன்னா ஃபோர்ஸ் பண்ணியும் அந்த அவுரங்கசீப் வந்து டெக்கானுக்கு துரத்தி அடிக்கவும் படுறாரு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து டெக்கான் போனவர் அவர் வரவே இல்லை. அந்த அஹ்மத் நகர் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கார். கடைசியாக அந்த அஹ்மத் நகரில் 1707 வந்து பார்த்தா டிசப்பாயின்மெண்ட்டோட இறந்து போயிடுறாரு. ஏன்னா திருப்பி அவரோட டெல்லிக்கு வர முடியல அப்படின்ற ஒரு கவலையிலே வந்து பார்த்தா இறந்து போயிடுறாரு. அவுரங்கசீப்போட டைம் பீரியடில் நிறைய மிலிட்ரி கேம்பிங்லாம் வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார் நடக்கும்போது என்ன இருக்குன்னா அவங்களோட ட்ரெஷரி வந்து பார்த்தா ரொம்பவே வந்து ட்ரெயினாக இருக்கும். அதாவது அவங்ககிட்ட இருந்த சொத்து காசு எல்லாமே வந்து பார்த்தா அந்த வார்லேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அழிச்சிருப்பாங்க. அவரோட அப்பா காலகட்டத்தில் அதாவது ஷாஜகான் காலகட்டத்திலே வந்து பார்த்தா கிராப்ஸுக்கான ரெவன்யூலாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/3 தானே இருந்தது, அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஹாஃபாக குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பாதி வந்து கிங்குக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இவரோட டைம் பீரியடில் இன்னும் ஆகுதுன்னா இன்னமும் வந்து இந்த அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட டைம் பீரியடில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே வந்து மோசமான நிலையில் தான் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவுரங்கசீப் என்ன செய்கிறாருன்னா ஷாஜகானாபாத் அப்படின்ற பிளேஸை தான் வந்து பார்த்தா கேபிட்டலாக வந்து ரீடைன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு 20 வருஷத்துக்கு என்ன செய்கிறாருன்னா இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு கேம்பெயின் போகிறாரோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தா கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் போயிட்டே இருந்திருக்காரு. நார்த்தன் சைடில் அவுரங்கசீப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா 3 பேர் வந்து அப்ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று யாரும் பார்த்தா இந்த ஜாட்டுன்னு சொல்கிறவங்க, நெக்ஸ்ட் வந்து சாட்நாமிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹரியானா ரீஜனை சேர்ந்த பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த சீக்ஸ். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்த்தா இந்த ஜாட் ரெபிலியன்ன்றது எப்போ நடக்குதுன்னா 1669 நடக்குது. இந்த டைம் பீரியடில் என்ன செய்கிறார், இது வந்து இப்போ மட்டும் தான் நடக்குதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். ஜஹாங்கீர் டைம்லேயும் நடந்திருக்கும், ஷாஜகான் டைம்லேயும் நடந்திருக்கும். டெம்பரரியாக வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்தா இந்த ஜாட் ரெபிலியன்றது கண்டினியூ ஆகிட்டு தான் போகுது. இந்த சாட்நாமிஸ் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து என்ன செய்கிறாருன்னா லோக்கல் ஹிந்து ஜமீன்தார்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்டு அவங்க மூலிமா வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கிறார். கடைசி இந்த சீக் அப்படின்ற பீப்புள்ஸ் கிட்ட வந்து பார்த்தா ரிபிலியன் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தா இந்த சீக் குருன்னு இருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்ல குரு அர்ஜுன் தேவ் சொல்லிட்டு. ஸோ அது வந்து யாருக்கும் ரிலேஷன் பாருங்கள். அதாவது எந்த முகல் எம்பையருக்கும் குரு அர்ஜுன் தேவுக்கும் சம்மந்தம் இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இந்த குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர்கிட்ட பிரச்சனை வந்துச்சு. இந்த குரு தேஜ் பகதூர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபர்தராக ஒரு கேப்சர் பண்ணி இவரையும் வந்து தூக்கில் போட்டு கொண்டுறாங்க. இந்த குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர் 9th சீக் குருன்னு சொல்லி சொல்லுவாங்க. குரு அர்ஜுன் தேவ்ன்றவர் 5th சீக் குரு, இந்த குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர் 9th சீக் குரு. முக்கியமாக வந்து இந்த 2 சீக் குருமே வந்து யாரோட டைம் பீரியடில் இருந்தாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இவரை பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் டைம் பீரியடில் இருந்தவர். அந்த குரு அர்ஜுன் தேவ்ன்றவர் யார் டைம் பீரியடில் இருந்தவர்னா ஜஹாங்கீரோட டைம் பீரியடில் இருந்திருப்பார். ஸோ இது ரெண்டுமே முக்கியம் தான், பார்த்துக்கோங்க. அவுரங்கசீப் வந்து பார்த்தா அந்த ஜிசியா டேக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதாவது நான் முஸ்லீம்ஸ் மேலே இம்போஸ் பண்ணுற டேக்ஸ் வந்து பார்த்தா அந்த ஜிசியா டேக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா இம்போஸ் பண்ணுறாரு. இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அக்பர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த செக்குலரிஸ்டிக் வியூக்கான என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், அதாவது ஹிந்து முஸ்லீமை யுனைட் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனால் இது வந்து இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் டெக்கான் பாலிசி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்கானில் வந்து பார்த்தா மராத்தாஸ்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். இது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 1627 வந்து பார்த்தா சிவாஜின்ற ஒரு பர்சன் வந்து பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மராத்தாஸ் அப்படின்ற ஒரு எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்கானில் ஒரு பக்கம் வந்து பார்த்தா மராத்தாஸ் ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்கொண்டா, பிஜாப்பூர் அந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து பார்த்தா ரெபிலியன்றது ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு வழியாக என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பிஜாப்பூரை வந்து கான்குவர் பண்ணுறதுக்கு அவரோட பையனை வந்து ஃபஸ்ட் அனுப்புறாரு. ஃபஸ்ட்டு பையன் யார் அனுப்புறேன்னா ஆசம் ஷா அப்படின்றவர் 1685 அனுப்புறாரு. ஆனால் ஒரு ப்ரோஜனமும் அப்படி இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பையனை அனுப்புறாரு, ஷா ஆலம் அப்படின்றவர். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஜாப்பூரை கேப்சர் பண்ணுறதுக்கு அனுப்புறாரு. இந்த பிஜாப்பூர் சுல்தான் வந்து யாருன்னு பார்த்தா ஷியா செக்டர் சேர்ந்தவர் தான். ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம்ன்றது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தா இந்த ஷியா முஸ்லீம் சேர்ந்தவர் தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா அவர் ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஃபைனலாக என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஏரியா வந்து அவர் கான்குவர் பண்ணிடுறாரு. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து எப்போ வந்து கேப்சர் பண்ணுறாருன்னா 1687 வந்து பார்த்தா கேப்சர் பண்ணுறாரு. அதாவது 2 வருஷம் டைம் ஆகுது. 1685 வந்து எஃபோர்ட் எடுக்கிறாரு. 1687 கேப்சர் பண்ணி முடிச்சிடாரு. யாரை வந்து டெஃபீட் பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிங் வந்து அபுல் ஹாசன் அப்படின்ற ஒரு கிங்கை வந்து டெஃபீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அது அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவுரங்கசீப்போட டைம் பீரியடில் இந்த மராத்தாஸ் வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு த்ரெட்டாகவே வந்து முகல் எம்பையருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. இதில் என்ன செய்கிறாருன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தா அவரோட 2 ஜென்ரலை வந்து ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அனுப்புறாரு இந்த சிவாஜியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஷைஸ்தா கான் அப்படின்றவர் போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் போகிறாங்க. யாருன்னா சிவாஜியை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஒரு வழி என்ன பண்ணுறாங்கன்னா சிவாஜி வந்து கேப்சர் பண்ணி டெல்லிக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனாலும் சிவாஜி என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி டெக்கானுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கொரில்லா டாக்டிக்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாரு. முக்கியமான ஒரு கொஷின் தான், யார் வந்து கொரில்லா டாக்டிக்ஸை எந்த கிங்டம் வந்து யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தா மராத்தா கிங்டம் தான். பர்டிகுலராக சிவாஜி தான் வந்து பார்த்தா இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். ஒரு வழியாக முகல் ஃபோர்ஸுக்கிட்ட வந்து பார்த்தா அவர் ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். 1680 தான் வந்து இறந்துருப்பார். அது வரைக்கும் வந்து பார்த்தா இவர் முகல்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டே தான் இருந்திருப்பார். அவுரங்கசீப் வந்து இறந்ததுக்கப்புறம் 1707 இறந்ததுக்கப்புறமும் வந்து சிவாஜியோட சன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தா இன்னமும் வந்து இந்த முகல் டைனாஸ்டி கூட வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 1707 அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா முகலோட எம்பையர் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களோட சக்ஸஸர்லாம் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து வீக் சக்ஸஸராக இருந்ததுனால ஒரு வழியாக 150 இயர்ஸ் வந்து பார்த்தா ரூல் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1857 வரைக்கும் பார்த்தா ரூல் பண்ண ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து பார்த்தா கேப்சர் பண்ணி போயிருக்கும். அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தேஜ் பகதூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யார் கமெண்ட் பண்ணா அப்படின்னாக்கா அவுரங்கசீப் தான். இது முன்னாடி நான் சொன்னது தான். ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் அக்பர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா எம்பரராக வந்ததுக்கப்புறம் அவர் டெக்கானுக்கு போக சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரோட ஹெல்ப்லாம் கேட்பாருன்னு பார்த்தா சிவாஜியோட சன் சாம்பாஜியோட ஹெல்ப்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். இந்த சாம்பாஜி கிட்ட வந்து யார் ஹெல்ப் கேட்டா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் தான். அப்புறம் கடைசி காலகட்டத்தில் அவரோட ஆட்சின்றது அந்தளவுக்கு நல்லா போகலை, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜிசியா டேக்ஸ் போட்டாங்க இல்லையா, ஸோ அதை பற்றின விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் போட்டிருப்பார். புதுசாக வந்து எந்த டெம்பிள் வந்து பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்லாம் போட்டிருப்பாரு. ஏற்கனவே கட்டியிருந்த டெம்பிள்ஸ் வேணால் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் வந்து இஷ்யூ பண்ணிருப்பார். ஸோ இது வந்து முக்கியமான கொஷின் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இருந்தாலும் டெம்பிள்ஸ்லாம் பில்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து பார்த்தா ரூல்ஸ் போட்டாலும் இவரோட டைம் பீரியட் வந்து பார்த்தா ஹிந்து அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தா கம்பேரிட்டிவாக வந்து ஷாஜகான் ரூல் டைம் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் டோட்டலாக இந்த 6 கிங்ஸை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த 3 வீடியோ வந்து யாரெல்லாம் செக் பண்ணலையோ அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 3 வீடியோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவும் இந்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இது பாருங்கள். இல்லை ஏற்கனவே வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் மைண்டுக்கு வருதா, அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதுன்றதை செக் பண்ணி பாருங்கள். இந்த முகல் டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எந்த பேட்டில் வந்து ரீசனாக இருந்துச்சு? ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட் வந்து பாபர் பற்றின ஒரு கொஷின் தான். பாபர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளேஸ்க்கு வந்து அவர் ரூலராக இருந்திருப்பார். ஸோ அது எந்த பிளேஸ்? இது செகண்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்டில் பானிபட்டுன்றதுக்கான டேட் அது வந்து எதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேட்டில் போட்டிருப்பார் இல்லையா, அது க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வருதான்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பாபர் வந்து பார்த்தா அந்த காசின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து அசியூம் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. அதை நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அது எந்த பேட்டில் வந்து இந்த காசின்ற டைட்டில் வந்து அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் பாபரோட ஆட்டோபயோகிராஃபி ஞாபகம் வருதான்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து அவர் இறப்பார் இல்லையா, இறக்கும்போது வந்து பார்த்தா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிருப்பார். எங்கே போயிருப்பாருன்றதை பார்த்துங்க. 1530 இது ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஹுமாயூனோட ரூல் வந்து எந்த டயத்துலேருந்து எந்த வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் ஹுமாயூன் வந்து 2 பேட்டில் போட்டிருப்பாரு. அந்த 2 பேட்டில் அவர் தோற்றுருப்பார் இல்லையா, அந்த 2 பேட்டிலோட பேர் என்ன, அது யார் கூட சண்டை போட்டார் அப்படின்றது ஞாபகம் வருதா பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஷின் சொல்கிறோம் அப்படின்னா சாசரம் அப்படின்ற ஒரு பிளேஸில் எதுக்காக அந்த பிளேஸை படித்தோம், அதில் அந்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்புறம்
அக்பரோட கார்டியன் பேர் என்ன, அது ஒரு முக்கியமான கொஷின். அக்பர் வந்து எந்த வயசில் வந்தார் அப்படின்றதும் ஒரு முக்கியமான கொஷின் தான். அக்பரோட ஒரிஜினல் நேம் என்ன, இது ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது யாருக்கும் நடந்தது, எந்த பிளேஸ் இல்லை, எந்த இயரில் நடந்தது, இதுக்கு வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான். இந்த ஜிசியா டேக்ஸை அபாலிஷ் பண்ணது யார், அதை ரீஇம்போஸ் பண்ணது யார் அப்படின்றது ஒரு கொஷின். அக்பர் வந்து எந்த டேட்டில் இறந்து போனார், அந்த டேட் முக்கியம். அது வந்து எந்த டேட் ஞாபகம் வருதா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி யாருக்கும் அப்படின்றது முக்கியமானது. அக்பர் வந்து ஸ்டார்டிங்கில் எது கேபிட்டலாக வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சிட்டியோட பேர் ஞாபகம் வருதா பாருங்கள். அப்புறம் இந்த மன்சப்தாரி சிஸ்டம், அதை பற்றி சொல்லியிருப்போம். அந்த மன்சப்தாரி சிஸ்டமில் 2 வார்த்தை வந்து முக்கியம். ஜாட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சாவர் அப்படின்ற ஒரு வார்த்தையும், அந்த 2 வார்த்தையும் வந்து ஞாபகம் வருதான்னு பாருங்கள். அப்புறம் வந்து தில் இலாகி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது ஞாபகம் வருதான்னு பாருங்கள். அந்த எபிதத் கானா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்றத ஞாபகம் வருதான் செக் பண்ணுங்கள். சீக் குரு இருக்காங்களா, 2 சீக் குரு பார்த்தோம். அதில் வந்து குரு அர்ஜுன் தேவ்ன்றது எந்த கிங்குக்கு ரிலேட் பண்ண முடியும், அதே மாதிரி குரு தேஜ் பகதூர்ன்றது எந்த கிங்குக்கு ரிலேட் பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஷாஜகான் வந்து எந்த டைம் பீரியடில் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஷாஜகான் வந்து எந்த இயரில் ஆட்சிக்கு வந்தார், அவரோட அப்பா எந்த இயரில் இறந்துருப்பார், சிவாஜி வந்து எந்த இயரில் பிறந்திருப்பார். ஸோ இது 3 ரிலேட் பண்ணி ஒரு இயர் சொன்னோம். அந்த இயர் வந்து ஞாபகம் வருதான்னு பார்க்குங்க. பீகாக் த்ரோன் அப்படின்றது யாரோட ஆட்சியில் கட்டப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். அப்புறம் தாரா சொக்கோவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். தாரா சொக்கோவாவுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபிலாசபர் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷாஜகானை பற்றி படிச்சுட்டு வரும்போதே வந்து பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னக்கா, அந்த உபநிஷத்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உபநிஷத்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சான்ஸ்கிரிட்லேருந்து பர்ஷனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண பர்சன் இந்த தாரா சொக்கோ அப்படின்றவர் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம் தான். அப்புறம் வந்து அவுரங்கசீப் வந்து எந்த பிளேஸில் இறக்குறாரு, எந்த இயரில் இறக்குறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் மாதிரி நான் கேட்டிருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஞாபகம் வரல அப்படின்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியம் தான். அதுக்கப்புறம் அந்த புக்கெலாம் இருக்குது, அது ஆட்டோபயோகிராஃபில் இருக்குது. இந்த புக்கோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். முகல் காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன லிட்ரேச்சர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பாபர் எழுதினார் இல்லையா, அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அது மட்டும் வந்து தான் வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜில் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தா பர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போனால் 2 ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா இந்த துசுகை பாபரி அப்படின்றது, இது வந்து பாபரை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி யாருது அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீரோடது, துசுகை ஜஹாங்கீரி அப்படின்றது, இது பர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கும். அவர் எழுதுனது தான் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எது பார்க்கணும் அப்படின்னா, இந்த அபுல் ஃபாசில் இருக்கார்ல, அவரோட 2 முக்கியமான ஒர்க்கு பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தா அக்பர் நாமா, இது வந்து பர்ஷியன் தான். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அக்பரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். ஸோ அக்பரை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி முகல்ஸோட ஹிஸ்ட்ரின்றது எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தா அந்த அக்பர் நாமா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஐனை அக்பரி அப்படின்னா அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பர்டிகுலராக எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறது தான் அது 2 விஷயமும். இது வந்து அடிக்கடி கொஷினில் கேட்டிருக்கக்கூடியது தான், அதனால் வந்து இது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம முகல் சொசைட்டி ஆல்மோஸ்ட் வந்து கிங்கு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணியாச்சு. ஃபர்தராக வந்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம். என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும், லிட்ரேச்சர் ஒர்க் பார்க்கணும், கல்ச்சர், எக்கனாமி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு மட்டும் பார்த்துட்டா டோட்டலாக இதோட முகல் எல்லாமே ஓவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.